ஆகாட்டு ஆகாட்டு எம்புஜில்ல. நீங்க சாப்பிடுங்க. இது வரைக்கும் 650 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். எப்படியாவது முழுசா கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா மசிய மாட்டேங்கிறாள. ஆமா, என்ன யோசிக்கிறீங்க? எல்லாம் நம்ம கல்யாண விஷயமா தான். போடா போங்கு. ஏதோ சினிமா பேச்சு சுத்தமா புடவை சுடிதான் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா கல்யாணமா கல்யாணம். எனக்குன்னு வந்து வாக்கிதுங்க பாஸ். சின்சியரா லவ். நாம 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறது உங்க பொண்டாட்டி பார்த்தா என்ன ஆகும்? உன் புருஷன் பார்த்தா என்ன ஆகுமோ அதாண்டி ஆகும். போங்க டார்லிங். என்ன இது? மெல்ல மெல்ல தொடுங்கல தான். வர வர பீச்ச பெட்ரூம் ஆக்கிட்டாருங்கடா. ஐ வெயிட்மா. ஏய், நாளைக்கு இதே மாதிரி என்ன? ஏய் ஸ்டாப். கெட் அப். எட்ரா பணத்தை. பணம் அது சுண்டல் வாங்கிட்டேன். பணமே இல்ல உனக்கெல்லாம் இருக்கல லவ். போலீஸ் இந்த வலையில வெச்சுக்கோங்க. ஓ ஹெல்பிங் மைண்ட். ஏய் போன வாரம் உன்னை பெசன் நகர் பீச்ல வேற ஒருத்தரோட பார்த்தனே. அவரு என் வீட்டுக்காரரு. இவரும் என் வீட்டுக்காரரு. உனக்கு 2 வீட்டுக்காரரா? நோ நோ, அவர் வீட்டுக்காரே இவர் ஹவுஸ் ஓனர். ஓ வாடகை நீ இப்படி கொடுத்து கரெக்ட் பண்றியா? ஆமா போலீஸ், நாங்க போலாமா? போங்க போங்க. கண்ணுக்கு மரவா போய் தண்ணிக்குள் விழுந்து லவ் பண்ணுங்க போங்க. நெக்ஸ்ட். ரொம்ப உயிர் போயிர போகுது. நடக்க ஸ்டேஷனுக்கு. சார், நான் கௌரவமான குடும்பம். நீ கௌரவமான குடும்பம், இவ பெரிய குடும்பம். மத்தவங்களுக்கு எல்லாம் குடும்பமே இல்ல பாரு. நோ சென்டிமெண்ட், ஸ்பாட் ஃபைன். எடே எடா. ச்சே, பணம் எடுக்கறியா? நான் பணம் வச்சிருக்கியா? எடே எடா. வேற என்ன வச்சிருக்க? பஸ்ஸுக்கு தான் இருக்கு. நீ பஸ்ல போகணுமா? போடா அப்படியே நடந்து. டேய் அவன் கூப்பிட வரும்போது தள்ளிட்டு வந்தானே. ஆமா. போ இந்த பக்கம் தள்ளிட்டு போட்டு போ. டேய் போ. எனக்கு என்னையா குறைச்சலு? நெக்ஸ்ட். நான் கேட்ட சுடிதாரு. டோன்ட் டச் மேன். சார், என்கிட்ட பணம் இல்ல சார். டேய் பணத்தை வேணுங்கிற அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணிட்டேன்டா. இப்போ ஐ வாண்ட் ஜஸ்ட் கிஸ் டார்லிங். ஒரு விசிடி. என்ன டார்லிங்? ஏன் முன்னாடி இன்னொருத்தனுக்கு கிஸ் கொடுக்க போறியா? எத்தனை நாளைக்கு தான் மூஞ்சிலே முத்தம் கொடுக்கிறது? ஒரு சேஞ்ச் வேண்டாம்? போலீஸ் மாமா ஸ்வீட்டா இருக்காரு. தட் இஸ் குட் டார்லிங். ஒரு கிஸ்டி. இறங்கி போடா. சார், நான் இந்த பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன் சார். நான் மட்டும் இந்த பொண்ணு கிட்ட என்ன லவ்? நீ சலீமா அனார்கலி பீச்சில் சமாதி கட்ட போறியா? போடா நாயா. டார்லிங் கப்புன லிப் டு லிப் ஒரு கிஸ்டிமா. ஸ்வீட் போலீஸ், எனக்கு வெக்கமா இருக்கு. கொஞ்சம் கண்ணாடி காட்டிட்டு கண்ணு மூடுறீங்களா? வெயிட்யா. I am ready. நீ அடி. பட் ஒன் திங், நீ கண்ண மூடி தாடிக்கணும். வா கப். Who is the black sheep? தம்பி, NCC ல இருக்கும்போதே லஞ்சமா இந்த நாடு உருப்படுமா? Shut up. I am from Vigilance. Sorry, Vigilance. லஞ்சமா வாங்குற ஜட்ஜ் வெயிட் பண்றாரே. Follow me. Just a minute. Are you Indian government? I am Tamil Nadu government. I am British government. புடிச்சுக்கிட்டு பின்னாடி வா. இந்தாடி. இத புடிச்சிட்டு நீயும் பின்னாடி வா. வாடா. இருடா கொஞ்சம் சொரிஞ்சுக்கிறேன். போடா. சொரிஞ்சுக்கிட்டே வா. சொரிஞ்சாச்சுடா. ஏறா. ஏறேன்டா. ஏண்டா இத்தனை நாளா ஊருக்குள்ளதான் திருத்தணம் பண்ணிட்டு இருந்த, இப்ப எங்கிட்டயே வேற காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் டே மொட்டை, நான் சொல்றத கேளு. என் மானத்தை வாங்காத. மானத்தை பத்தி நீ பேசுறியாடா? ஏன் நீ பேர் என்ன பேசிக்க? டேய், இந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்லடா. மரியாதையா போலீஸ் ஸ்டேஷன் வாடகையும் கொடுத்துட்டு உன் 1.5 நாள் லுங்கியும் சட்டை எடுத்துட்டு போடா. 1.5 நாவுக்கு லுங்கி சட்டை எந்த கடையடா கொடுக்குறாங்க மொட்டை? அப்படின்னா அப்படியே அமனமா உட்கார்றா. நீயும் வாடா உட்காருவோம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். எவனோ குதிரையில வந்திருக்கா, நம்ம இமேஜ் காப்பாத்திக்குவோம். இந்தாப்பா, காலைல எடுத்த வாடகை ட்ரெஸ், அதுக்கான பணம். அதுல ஒரு புது ட்ரெஸ் இருக்கு, அதை வேணா ஒரு பாதி விலைக்கு எடுத்துக்க. இது என்ன புதுசா வந்திருக்க செட் ப்ராப்பர்ட்டியா? ப்ராப்பர்ட்டி இல்ல, ஒண்ணுக்கு யூஸ் ஆகாத கண்டம். கண்டம்? இந்திய கண்டத்துல ஏகப்பட்ட பேர் இப்படித்தான் திருறானுங்க. ப்ராப்பர்ட்டி பேசுது. ஏன் பிரதர், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? தனி மனிதனுடைய ஒரு பொருள் திருட்டு போய்விட்டால் நாம் கோர்ட்டுக்கு போகலாம். அந்த கோர்ட்டே திருட்டு போனால் நாம எங்க செல்றது? ஃபீல் பண்ணாதீங்க பிரதர். காஞ்சி போன பூமி எல்லாம் பக்தாத நதியை பார்த்து ஆறுதல். அந்த நதியே வத்தி போயிட்டா. இந்த டயலாக் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். தங்கப்பதக்கம் சிவாஜி படம் பார்த்திருப்பீங்களே? எங்கேயோ கேட்ட கூட. அது ரஜினி படம். நீயா? அது கமல் படம். மவனே ஒண்ணு வேண்டாம். இந்த நிலைமையில உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம அந்த கேடயத்தை தூக்கி வீசிரு. அந்த ஈட்டியை தூக்கி வீசிரு. I don't care. I care. But I don't care. இந்த கேடயத்தை தூக்கி எறியத பத்தி எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லை. பட் இதை நான் தூக்கி எறிஞ்சிட்டா உங்க எல்லாருடைய நிலைமையும் கேர் 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 கேர்.
உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே. சொல்றதுக்கு நான் என்ன சோழர் பரம்பரையா? சோத்துக்கே இல்லாதவன்பா. இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அப்ப என்ன பத்தி சொல்லவா? கேக்காட்டி இங்கிருந்து தள்ளி விட்டுருவேன். சரி சொல்லுப்பா. போலீஸ் என்ன திருடன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பொதுமக்கள் என்ன ரவுடின்னு கூப்பிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே நான் அந்த நெஞ்சுக்கு கீழே இருக்கிற வயிற்றுக்காக போராடுற ஒரு சாதாரண சொத்து கட்சி. ஆக மொத்தம் என் வாழ்க்கையில பிளாஷ்பேக்கா? சேச்சே, பிளாஷ்பேக்லாம் இல்லப்பா. சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தா அது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அத கரெக்ட் பண்ணிக்கமா. இந்த தொழில நீங்க ஒரு மேதை. மேல உங்களுக்கே தெரியும் நான் ஒரு மாமேதை. நெஞ்ச நக்கறண்டா. டென்ஷன் ஆகாதப்பா. பெரிய பணக்காரன் ஆகணுங்கிறதா நம்ம 2 பேருடைய லட்சியமே. இப்படி சின்ன சின்னதா திருட்டு பண்றதை விட்டுட்டு ஒரு பெரிய பேங்க்ல லம்பா கொள்ளை அடிச்சோம்னா டாடா பிர்லா ரேஞ்சில செட்டில் ஆயிடலாம். டீசன்சி ஸ்டைல மெயின்டைன் பண்ணுங்க பார்ட்னர். எஸ் கண்டிப்பா. ஏப்பா சாரே? ஸ்டைல் ஸ்டைல். சார் 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 செட் சார் செட். நீங்க தான் மேனேஜரா? பாக்குறதுக்கு பியூர் மாதிரி இருப்பாரு. ஆனா இவர்தான் மேனேஜர். நீங்க ஆடிட்டரா? யா, நான் ஆடிட்டர். இவரு ஜெனரேட்டர். உங்க பேங்க்ல எத்தனை பேர் டெபாசிட் பண்ணிருக்காங்க? 6000 பேர். இப்ப மணி 12. பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்கும்? 80 லட்சம். அந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து 65 லட்சம் ரூபாய் வரணுமே, வந்துருச்சா? வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அரபிக்கடல்ல 60 கப்பல், ஆஸ்திரேலியாவுல 60 ஃபேக்டரி, துபாயில 60 எண்ணெய் கிணறு. இவ்வளவு உங்களுதா? இனிமே தான் வாங்கணும். சோ முதல் கட்டமா நிதி திரட்டத்தான் உங்ககிட்ட வந்திருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷன் எங்க கொடுத்துரு. சுட்டாதீங்க, சுட்டாதீங்க, சுட்டாதீங்க. டேய், பட்ட பகல்ல அதுவும் சிட்டிலேயே சென்ட்ரான இடத்துல பேங்க்ல நுழைஞ்சு சின்ன முகமூடி கூட போடாம கொள்ளையடிக்கிறானுன்னா பெரிய கிளாடிடா. சார் சார், அங்க ஒருத்தர் இருக்கா சார். சார் கம் சார், நம்மளையும் எங்களோட போட்டு அடைங்க சார். பொழுது போக வேண்டாமா? கோ டேய், கும்பல கோ. சுட்ட தொப்பா மட்டும் இல்ல, துப்பாக்கி நாஸ்தியா போயிடும். கோ. மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே. நான் இன்னைக்கு பேங்க் லீவ். நான் கொள்ளையடிக்க போறேன். இது வெள்ளையடிக்க போறேன். டேய், கண்ணு தான் தெரியாது, காது மாட கேட்காது. டேய் டமாரா போடா. பார்ட்னர், கொலை கொலை. டேய், மேனேஜர் சுற்றுவேன். நாங்களும் அதுக்கு தானே வந்திருக்கோம். நான் இது பிரான்ச்னா, உங்க தகுதிக்கு ஹெட் ஆபீஸ் போய் கொள்ளையடிங்கண்ணா. ரொம்ப பேசினா சுற்றுவேன். கொஞ்சமா பேசினா சுட மாட்டீங்களாக்கு. நான் இது டம்மி துப்பாக்கிங்கண்ணா. பாருங்க, அவன் வச்சிருக்க டம்மி தானுங்க. தம்பியா? ச்சே, அப்படி போடுங்க. இத புறா. நாம சமாதானமாவே போயிடலாம். இங்க எவ்வளவு கொள்ளை அடிக்கிறோமோ அதுல 50-50 எடுத்துக்கலாம். 60-40. சரி, நீங்க 60 எடுத்துக்கங்க, நாங்க 40 எடுத்துக்கோம். எது குப்புற படுக்க சொன்ன? கரடி வரும்போது மரம் ஏற தெரியாட்டி மயக்கம் வந்த மாதிரி குப்புற படுத்துக்கணும். நான் 3ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கேன் பார்ட்னர். அடங்கப்பா, 3ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ படிச்சிருக்கிறியா? ஆமா பார்ட்னர், உங்களை விட 3 கிளாஸ் அதிகமா படிச்சிருக்கேன். இந்தியாவிலேயே இதுதான் பெரிய படிப்பு பார்ட்னர். இங்க வரல, கலவரத்துல அடிபட்டு காக்காங்களே. அடி வசமா எல்லாம் பட்டுக்கும் போல இருக்கு. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிடுமா? ஏல ஆம்புலன்ஸ் போன் பண்ணல. கோவிந்த், அப்பெல்லாம் அங்க கிடந்தா, இப்ப இங்க கிடக்கா. ஏல பூமி சுத்துது இல்ல. ஏல அங்க பாருல, அந்த ரூம் மட்டும் பூட்டி கிடக்குல்ல, வாழை பின்னால. ஏன் எனக்கு முன்னாலே நீ பொறுக்கிட்டியா? சார், இங்க எல்லாருடைய பணம் நகை எல்லாம் திருட்டு போயிடுது. எப்படியாச்சும் நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். ஏ மூதி, எப்படியாவது கண்டுபிடினா நான் என்ன மை போட்ட பார்க்க முடியும்? யாராவது அடையாளம் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களே. தோ இவ பாத்திருக்கா. அண்ணாச்சி, நீ பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் பார்க்கல. ஐயோ போலீஸ், போலீஸ். அங்க பாரு, அங்க பாரு. ஊர்காப்பா. ஊர்காயா? ஆமா, போய் தொட்டுக்க போ. முடிச்சுக்க போறான்ப்பா. செவிடா இவன்.
என்ன ஸ்டைல் இப்படி வேண்டியிருக்கு ஒரு கூர்க்காவா இருக்கானே இவன். வா ஏறு. வா. மெதுவா. ஆமா ஆமா. அப்போ. இதை கொஞ்சம் குடிங்க. தள்ளிக்குங்க. சார் என்ன உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்காம போறீங்க சார்? எங்க வீட்டுல தான் போய் குளிப்போம். அப்படி ஒரு வேண்டுதலா? ரொம்ப தேங்க்ஸுங்க. மூட்டை கொடுங்க பிரதர். போற வழியில திருடனுங்க ஜாஸ்தியா இருப்பானுங்க, பார்த்து ஜாக்கிரதையா போங்க. ஆல் தி Okay, பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பார்ட்னர், என்ன நான் மேல ஏறுறேன், என்ன ஃபாலோ மீ. ஏன் ஐலசா ஏன் அப்படி போடு ஏன் அழகு சக்கா ஏன் அம்மா கண்ணு ஏன்பா நாம என்ன போட்டா ஓட்டுறோம், எதுக்கு இந்த ஐலசா? இல்ல மேல ஏறும்போது அலுப்பு தெரியாம இருக்கட்டும்னு தான். நீயே என்ன காட்டி கொடுத்துருவ போல இருக்க. நீ பார்ட்னரா இல்ல எதிரியா? சைலண்டா ஃபாலோ மீ. சைலண்டா ஏ ஐலசா ஏ அழகு சக்கா ஏ அம்மா கண்ணு கெட்டியா பூடி ஏ கம்பிய பூடி ஏ கப்புன்னு பூடி ஏ மேல போ ஏ காலை தாண்டு ஏ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ஏ கைய புடி இழுத்து விடு அம்மா அப்பா அம்மா நாம சினிமா பைனான்சியர் வீட்ல கொள்ளையடிக்க வந்திருக்கோம். சோ சைலன்ஸ். லம்ப தேரும் போல் இருக்கு. நம்ம ரெண்டு பேருடைய காம்பினேஷன் கிராண்ட் சக்சஸ். பார்ட்னர், எஸ் சேட்டு வட்டி முதல்ல மாடிச்சிட்டு பிளாட் ஆயிட்டான்பா. நம்ம வரும்னு மிச்சம் வச்சிருக்காம்பா. குப்புறப்படுத்திருக்க குடிமகனை நம்ம ஃபீல் பண்ண விடக்கூடாதுப்பா. பிராண்டியா விஸ்கியாம்மா? நாம தான் ஓசில கிடைச்சா ஆசிட் கூட அடிப்போமே. தொட்டுக்கு என்ன வச்சிருக்கான்? பிச்சைக்கா நேர்கல்ல வச்சுட்டே குடிச்சிருக்காம்பா. பாட்டு உங்ககிட்ட கெட்ட பழக்கத்தாமா. சாப்பிடும் போது மட்டும் துப்பி வச்சிருவேன். சரி சரி டயத்தை வேஸ்ட் பண்ணாம சர்ச் பண்ணு. ஓகே பண்ணு பண்ணு. சேட்டு சாவி எங்க வச்சிருப்பான்? என்னடா அது, கொள்ளையடிக்க வந்திருக்கோம், ஒரு மரியாதையே இல்லாம படுத்திருக்கான். இத கையில கட்ட முடியாது, வேஸ்ட். நண்டு வருது, நிறைய வருது. நில்லு 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 நில்லு. பார்ட்னர், கைய வச்சு சும்மா இருக்க மாட்டார் இவரு. தலையில தட்டுங்க பார்ட்னர். ஏன் தலையில இல்ல, அதோட தலையில. அப்பா கொஞ்ச நேரத்துல உயிரா போயிடுச்சுப்பா எனக்கு. சாரி. அடடட என்ன மரியாதைம்மா. பாரதேஷ் பெரிய ஃபைனான்ஸ் சொன்னாங்க, கேமரா எல்லாம் அடகு வாங்கியிருக்கானே. சேட்டு, இந்த ஆளுக்கு என்ன கல்யாணம் ஆலையா? இந்த எல்லாம் என்னமா மரியாதை வேண்டி அதானே. கிடக்கு போடு. சூசே நோ மர்டர். பார்ட்னர் எடுத்த இடத்துல வச்சு. ஆமா, புலன் விசாரணையில நம்ம மாட்டிக்குவோம்ல. சட்டா. போட்டோ எடுத்துச்சு இந்த பார்ட்னர். போட்டோவே போலீஸுக்கு பெரிய தடயமாய் போயிடும். கேர்ஃபுல்லா கேமரா எடுத்து வச்சுங்க. பார்ட்னர் அந்த கத்திரி கைரேகப்பட்டிருக்கு, அதை எடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம். இந்த பொம்மையிலையும் கைரேகப்பட்டுச்சு, இதையும் சுட்டுக்கிறேனே. கொலை கொலை. இல்ல, நான் இல்ல. நான் இல்ல நான் இல்ல. பார்ட்னர் இது புடிங்க. அப்படி ஒரு போன் கொடுங்க. மலைக்கொல்லன் வழி. பின்னால போட்டு எடுக்கணும் பார்ட்னர். ஐயோ, கேமரா விழுந்துச்சு பார்ட்னர். பார்ட்னர் ஊருக்கு வர்றான். வாட்ச்மேன் விரட்டுறோம். நம்ம கேமராவோட உயிர் தான் முக்கியம். வாங்க பார்ட்னர், போயிடலாம். அன்னைக்கு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பேங்க்ல கொள்ளையடிச்சானுங்க. இன்னைக்கு லுங்கியை கட்டிட்டு கேடி மாதிரி ஓடுறானுங்க. கூர்க்கா வேற துரத்துறான். இவனுக்கு முகரக்கட்டையை பார்த்தா கேமராவுக்கு இவனுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. இதுல என்னமோ இருக்கு. இத வச்சு இவனுக்கு நான் மடக்குறேன். டேய் ஜோரா 2 டீ போடுறான். நல்லா கேட்டுக்க, டீ போடு. டீ மாதிரி போடாத. பேப்பர்ல என்னங்க விசேஷம்? நான் பேப்பர் படிக்கிறதே விசேஷம் தாயா. வெயிட் வெயிட் சார், என்னங்க சார் சொன்னீங்க? நான் படிக்கிறதே விசேஷம் தாயா. பாரதேசி குடா எடாத வடையும் குடா போடா. படிக்க தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்புறம் என்ன பண்றதுல? சும்மா பாக்குறேன். அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றியா? மானத்தை வாங்காதப்பா. ஸ்பெஷல் டீ சொல்லிருக்கேன். ஹவாலா பேங்கில் கொள்ளை. பிரபல பைனான்சியல் லாலா சேட் கொலை. ரூபாய் 75 லட்சம் மதிப்புள்ள வைர நகைகள் திருட்டு. கைரேகை மற்றும் முக்கிய தடயங்கள் கிடைத்துள்ளன. பார்ட்னர் என்ன டீ கிளாஸ் எல்லாம் லுங்கில வாங்குற? இனிமே நம்ம கைரேகை எங்கேயும் பதியக்கூடாது. ஓ அப்படியா பார்ட்னர்? இப்பதானே சொன்ன கைரேகை பதியக்கூடாது. அவ்வளவு புத்திசாலியா இருந்தா நான் ஏன் பார்ட்னர் உன் கூட சேர்றேன்? ஏதோ 50-100 திருடிட்டு சந்தோஷமா இருந்த உன் கூட சேர்ந்தா டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஆகலான்னு சொன்ன. இப்ப பில்லா ரங்கா ரேஞ்சுக்கு ஆக்கிட்டே பார்ட்னர்.
என்ன பார்ட்னர் நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன், நீ ஒண்ணு கண்டுக்கவே மாட்டேங்கிற. நெக்ஸ்ட் பிளான பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ அடுத்த பிளானா? போலீஸ் போலீஸ்! ஐயோ போலீஸ் பக்கத்துல வந்துருச்சான்னு திரும்பி பாருங்க. ஓ நீ பெரிய கேடியா இருப்ப போல் இருக்க. திரும்பி பார்த்தா போலீஸே மூஞ்சி அடையாளம் கண்டுபிடிச்சு புடிச்சுக்குவாங்க. நீ எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? நவர் என் வாழ்க்கையில திரும்பியே பார்க்க மாட்டேன். ரெண்டு பேரும் ஒண்ணாதாம்ல படிச்சோம். அவன் எஸ்ஏ இந்த கார் நல்லா இருக்கு, பாதியில ஏறிக்கலாம்பா. கொஞ்சம் கம்பார்ல. சீக்கிரம் வண்டி எடுப்பா, போலீஸ் துரத்துதுங்களா. டேய் மீட்டருக்கு மேல எவ்வளவு வேணாலும் போட்டு தர, வண்டி ஏறா. டேய் எட்ரா வண்டியா. அப்ப நான் யாருல? தெரியாதுல. போலீஸ் போலீஸ். இதுக்கு மேல எங்க பிடிக்க? அவன் போயிட்டு 5 கிலோமீட்டர். என்னப்பா அது 10 பேர் படுத்துட்டு மூஞ்சில வாட்டர் விடுறாங்க. 10 people under the water coming, okay? நான்சென்ஸ். Yes, yes. You see, ஏம்மா இந்த மாதிரி பில்டிங் நம்ம கட்டலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அவசரப்பட்டு இவன் கட்டிட்டானம்மா. சொல்றேன். தம்பி என்னப்பா சொல்றாரு? அது வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களா கட்டலாம் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அந்த பேப்பர் எங்கேயோ மிஸ் ஆகி போயிடுச்சு. அதான் கட்ட முடியாம போயிடுச்சு. இல்லைன்னா கட்டிருப்பீங்க. நிச்சயமா கட்டிருப்போம்ல. அட அவுத்துடுங்க. இருந்தாலே என்கிட்ட விளக்கமா சொல்லிருக்கேனா, மொத்தமா பொதுக்கூட்டத்துல சொல்ற மாதிரி சொல்லாதீங்கண்ணா. சரியா புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த வீட்டை உங்க வீடா நினைச்சுங்க. All girls, come on. நான் பள்ளிக்கூடத்திலேயே சொன்னது இல்ல. டேக் இட். இந்த கம்பிக்கோ. எவன்டா அவன் எண்ணெய் குடிச்ச நாய் மாதிரி கரைக்கிறவன்? அது எந்த நாயின்னு பார்த்து சீக்கிரம் அனுப்புங்க பார்ட்னர். ஏன் அது நீ செய்ய கூடாதா? நான் பிஸியா இருக்கேன்ல. ஓஹோ பார்ட்னர், நம்மள மாதிரி பிக் மேனுங்க இருந்தா 4 பெக்கெட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு டொனேஷன் பாருங்க, கோவிலுக்கு நிதியும் பாருங்க, கட்சிக்கு நிதியும் பாருங்க, 4 கட்டை தூக்கி ஏறி ஏன் பாருங்க. அதை நீங்க பண்ண கூடாதா? நான் பிஸியா இருக்கிறேன். தமாசே யாருகிட்ட பேசுறத பார்த்து பேசு. பட்டை கிளம்பிடுவேன். சாரி அண்ணால். ஓச்சிக்காதீங்கண்ணா. குவார்டருக்கு மேல போயிட்டாலே குலதெய்வமே நேர்ல வந்தால் நான் இப்படித்தான் நான் மப்புல திட்டிடுவேன். ஆமா சார், போன வாரம் கூட மப்புல திட்டிட்டாரு. குலதெய்வம் கோச்சிட்டு போயிடுச்சு. இப்ப உங்க குடும்பமே வேற குலதெய்வத்தை கும்பறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. எஸ்ங்கண்ணா. யோ இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். உங்க 2 பேர்த்து எதுக்காக தங்க வச்சிருக்கீங்க தெரியுமா? அக்காங்களோட விளையாடு இருக்குங்கண்ணா. விளையாண்டீங்களா? இப்பதான் ஆரம்பிச்சோம். இன்னும் ஒரு ரீல் கூட முடியல. அதுங்களே கரடி மாதிரி. அடுத்த ரீல் போனா நீங்க அவுட் ஆயிருவீங்களாப்பா? ஏப்பா சிட்டிலேயே ரொம்ப சென்ட்ரான இடத்துல இருக்கிற பேங்கா பார்த்து பட்டப்பகல நுழைஞ்சு பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கீங்க. என்னடா ஓ நட்ட நடிச்சாமத்துல லாலா சேட்டை போட்டு தள்ளிட்டு அவங்ககிட்ட இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஐயோ, கொலை பண்ற அளவுக்கு நாங்க குடும்பக்காரவங்க இல்லைங்க. பாருங்க, நாங்க இன்னும் ஆஃப்டர் ஹவுஸ்லயே இருக்கோம். ஆமாங்கண்ணா. கரெக்ட். ஆனா நீங்க பண்றதுல புல்டோசர் வேலையில இருக்கு. இத பாருப்பா, இது வரைக்கும் எந்த கொலைகாரனாவது தான் பண்ண கொலையை தான் பண்ணணும்னு ஒத்துருக்கானா? நோ ஹிஸ்டரி. டேக் அப். அதனால நீங்க பண்ண கொலைகளுக்கு எப்படி இருந்தாலும் தூக்கு தண்டனை கிடைக்கத்தான் போகுது. அதை விட இந்த பங்களா, காரு, சொத்து சுகத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேன். எனக்காக ஒரு சின்ன கொலை பண்ணுங்கப்பா. ஸ்மால் மர்டர். ஏப்பா உனக்காக ஒரு கொலை, அந்த நிக்கிறான காட்டு போறேன் அவனுக்காக ஒரு கொலை, ஆதம்பாக்க அலமேலுக்கு ஒரு கொலை, நுங்கம்பாக்க நூர்ஜகானுக்கு ஒரு கொலை. இது என்ன நேர் விருப்பமாயா? சாரி சார், நீங்க தப்பான ஆட்களை செலக்ட் பண்ணிட்டீங்க. நாங்க வரோம். ஒரு நிமிஷம். டேக் திஸ் போட்டோ. கூப்பிட்டீங்களா? அந்த போட்டோ வர்றேன். பார்ட்னர் 50-50 25 தான் இருக்குது. இந்தா என்ன அவங்க பாட்டுக்கு போட்டோ கிடைச்சு முழுங்கிட்டு போறானுங்களா? உடனே அவனுக்கு பாசிட்டிவ் தானே தின்னானுங்க. நெகட்டிவ் ரைட்ஸ் சொல்றேன் நான் தானே. பாண்டியன், டீலக்ஸ் பாண்டியன். வேலையை காட்டிடுவோமா? கேட்ச். அப்படி போடல. கேட்ச்னா இதாம்ல கேட்ச். டெண்டுல்கரே தோத்தான் போ. சூப்பர் பஞ்சில. பிராமண குத்துல சாரமலை பேஞ்சு அதை புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு ஏறவன்ல இந்த பாண்டியன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஏரியாவில் இருக்கிற பேங்க்ல புகுந்து திருடி இருப்பீங்க, அதுவும் பட்ட பகல்ல. ராத்திரில போனா பேங்க் பூட்டி இருக்கும், அதான் பகல்ல போனோம். அதுவும் இல்லாம நடு சாமத்துல கொலை பண்ணிருக்கீங்க.
நடிச்சாமத்துல கொலை பண்ணாம பகல்ல யாராவது கொலை பண்ணுவாங்களா டீலக்ஸ்? ஊமத்தர என்ன? நான் சொல்ற கேஸ்ல இவனு பேர்ல எழுதல இல்ல கம்ப்ளீட்டா விவரமா சொல்லல, நான் எழுதுறேன். எழுதிக்கல. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ரெட்டை கொலையும் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கற்பழிப்பையும் இவன் பேர்ல எழுதல. டீலக்ஸ் எல்லா கேஸையும் என் பேர்ல எழுதுறீங்களே, பார்ட்னர் பேர்ல பாதி எழுதுங்க சார். ஆஹா, என்ன ஒரு உயர்ந்த உள்ளம். ஏலே கொருக்குப்பேட்டை கொலையும் தாம்பரத்துல தாலி எடுத்தது இவன் பேர்ல எழுதல. நான் என்ன சொத்து எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க? மூடுல மெட்ராஸ்ல அவாலா மோசடி வழக்குல ஏஜென்ட் இவன் தான் எழுதல. உய்யாலா முக்காபுலா தெரியும், அது என்ன ஹவாலா? ஏலே மோதி அது அந்நிய செலாவணி வழக்குல. உள்ளூர் செலவாணிக்கே வக்கில்லாம தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். அதுல என்ன அந்நிய செலவாணி? அந்நிய செலவாணினா என்ன? அதெல்லாம் டாலர் சம்பந்தப்பட்டதுல. டாலர்னா இந்த முருகன் படம் ஐயப் சாமி படம் எல்லாம் போட்டு ரவுண்ட் ரவுண்டா தூங்குங்களா, அதுங்களா? விட்டா கலரா பிளாக் அண்ட் ஒயிட் கேப்பீங்களே. ஏற்கனவே பேங்க்ல கொள்ளை அடிச்சதுக்கு 7.5 வருஷம்ல, அதுக்கப்புறம் சேட்டை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் தாம்பரத்துல தாலி எடுத்தது, கொருக்குப்பேட்டை கொலை வழக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கோர்ட்ல போய் நின்னா தூக்குல தொங்குறது நிச்சயம்ல. பார்ட்னர் என்னது நாக் அவுட் இமேஜினேஷனா? இல்ல பாட்டர், ரியல் ஃபீலிங். பேசாம அந்த தாடிக்கார சொன்னதுக்கே ஒத்துக்கலாம் போல் இருக்கு. அது தர்மமாகாது பார்ட்னர். தர்மத்துக்கு தான் கொடுத்தானுங்களே. இல்ல அங்க என்ன பாக்க சொல்லு. இல்ல பாத்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள அவசரப்படுது. பிக் பாக்கெட் வடிவேல 5000, சரி. பிளேடு பைக்கெட் 3000, சிக்கல. ராயபுரம் நாமு 3000, அந்தல. சிந்தாரிப்பேட்டை சிங்க 1000, மேல. கோடம்பக்கம் 3000. தெரியல. என்னடா இது மளிகை கடையில லிஸ்ட் போடுற மாதிரி போட்டுருக்கானுங்க? அண்ணாச்சி யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? சார் யாருங்கிறத விட உள்ள இருக்கிற சரக்கு என்னங்கறத பாருங்க. அண்ணாச்சி என்ன நினைச்சு கட்டுக்கிட்டா இருக்கு? ரொம்ப நாளா நீ டீலக்ஸ் பாண்டினாவே இருக்கிற, உன்னை சூப்பர் டீலக்ஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க அண்ணாச்சி, உங்களுக்கு நான் என்ன தெரியும் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு பெட்டி தர்றேன். சரிங்க அண்ணாச்சி. செத்து போறீங்களா? அண்ணாச்சி, இப்படி சொல்றீங்க? ஏன்டா பயந்து சாகுற? உள்ள 2 பேர்த்த கட்டி வச்சு அடிக்கிறீங்களே, ஆமாங்க அண்ணாச்சி. அவங்கள வெளியில விடு. ஏப்பா, உங்க 2 பேர்த்தையும் போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி எதுக்காக கூட்டு வந்தது தெரியுமா? மறுபடியும் மாட்டி விடுறதுக்கு தான். கில்லாடி மணி எவ்வளவு கரெக்டா சொல்ற. 20 வருஷத்துக்கு முன்னாடி 19வது வருஷம், இது எங்களுக்கு தெரியாதா? ஐயே, அப்ப எங்க அண்ணன் ஊட்டியிலேயே பெரிய எஸ்டேட் ஓனரா இப்ப இருந்தா. அந்த எஸ்டேட்டுக்கு நாங்க ஓனரா இருக்கணுமா? இல்லப்பா. பின்ன அந்த எஸ்டேட்ல போய் டீயல புடுங்க சொல்றியா? ஐயா, அப்ப நான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தேன். ஓ, இப்ப நீங்க பொறுப்போட இருக்கீங்களோ? எங்க அண்ணன் ஊட்டி உலகநாதனுடைய பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அடடா, கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கும், இது எங்களுக்கு தெரியாதா? மேட்ர சொல்லுப்பா. மேட்ரே பிறந்த குழந்தையா? என்ன பிறக்கும் போதே வெடிகுண்டோட பிறந்ததா? இல்லப்பா, எங்க அண்ணன் அண்ணி விமான விபத்துல மாட்டிட்டாங்க. அண்ணி ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அண்ணன் தான் 4-5 நாள் கோமா ஸ்டேஜ்லயே எடுத்துட்டு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த நாயை ஏன் 4 நாள் வரைக்கும் விட்ட? கழுத்துல நச்சுன்னு மறிச்சு கொல்ல வேண்டியதானையா? அப்படித்தான் கொண்டா. தாடி கில்லர், அதுவும் சைலண்ட் கில்லர். எஸ், ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் அவனுடைய சொத்துக்களை பூரா அவனோட பொண்ணு பேர்ல ஒரு இடைஞ்சலான உயிர் எழுதி வச்சிட்டான். எப்படின்னா 18 வயசுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா சொத்து பூரா அனாதை ஆசிரமத்துக்கு சேர்ந்துருமா. 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவ இஷ்டத்துக்கு சொத்து அனுபவிக்கலாமா. இப்ப அந்த பொண்ணோட வயசு 20. அவளைத்தான் நீங்க கொலை பண்ணணும். அந்த கொலையை நீ ஏன் செய்யக்கூடாது? ஐயே, அது எப்படிப்பா? 20 வருஷமா அந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்குனதே நான் தான். தன்னுடைய சித்தப்பா தான் நம்மளுக்கு அம்மா அப்பா எல்லாம் அந்த பொண்ணு நம்பிட்டு இருக்கா. அந்த இமேஜை நான் கெடுத்துக்க முடியாதுல்ல. நீங்க கொலை செய்ய வேண்டிய பொண்ணு ஊட்டி காலேஜ்ல படிக்கிறா. நான் என் கடமை தான் செஞ்சேன். ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் சார். எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் நான் இதே தான் செஞ்சிருப்பேன். ஏதோ அட்ரஸ் கேட்டீங்க? அது ஃபைட்ல மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். சாரி, எந்த கைமாறி எதிர்பார்த்து நாங்க இந்த உதவியை செய்யல. கைமாறா வந்திருக்கிற மேட்டர் தெரிஞ்சா விளக்குமாறு தான். என்ன அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு? இந்த பாசி புடிச்ச பாட்டி யாரு? பாட்டியா? நான் இந்த பாப்பாவோட தாத்தா. என்ன விஷயமா மலையேறி வந்திருக்கீங்க? ஒரு இன்டர்வியூ. இன்டர்வியூ? யா. எந்த எஸ்டேட்ல? நோ 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 நோ, எந்த எஸ்டேட் நாங்க சொன்னோம்னா அந்த எஸ்டேட்டுக்கு நீங்க போன் பண்ணி எங்களை பத்தி ரொம்ப 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 உயர்வா சொல்லி ஈஸியா வேலை வாங்கி கொடுத்துருவீங்க. எந்த ரெக்கமெண்டேஷன் வேலை கிடைக்கிறது எங்களுக்கு பிடிக்காது. உண்மையான திறமைக்கு தான் மரியாதை கிடைக்கணும். ரசா, ஐயா, எப்படிப்பா கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அடிச்சு விடுற? ஆள் பழக்க தோஷம். மைண்டன் பண்ணிக்குமா? ஓகேமா. சுமாரா. அதுக்கு இல்ல, நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். தயவு பண்ணி சொல்லுங்க. ஊட்டியில பிச்சை எடுக்கிற மாதிரியே 2 கையை நீட்டுறா. சொல்லிருப்பா. டாடா, பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல நாங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸா? அது எங்க கம்பெனி. ஆனா உத்தியோகம் ஆபீஸ்ல இல்ல, வீட்ல தான். நீங்க ஹவுஸ் மேனேஜர், ஆஹா. நீங்க பாப்பாவுடைய பர்சனல் பாடி கார்டு. ஏன்பா இங்கே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்பதான்ப்பா நம்புவானுங்க. ஓ ஓ, இந்தாங்க, இதான் என்னுடைய அட்ரஸ். நாளை காலையில நீங்க 2 பேரும் நேரா வீட்டுக்கு வந்து டியூட்டில ஜாயின் பண்ணலாம். பாய்.
ஏய் ஸ்டாப், மூஞ்சி காட்டு. பார்ட்னர் இவனுக்கு பணம் ஏன் கொடுங்க. partner? அடிக்கிற மாதிரி பாரா பண்ணா மூஞ்சிய குத்திட்டான். மூஞ்சில என் கையை வைக்க போடா, ஒரு 50 ரூபாய் பணம் கொடு. போ போடா. போட்டாம ஏன் பார்ட்னர் இவன் அடிக்கிற? அந்த பொண்ணு மேல என்ன தள்ளி விடுறானா, இவனே போய் விழுந்துட்டு இருக்கான். இவனை சமாளிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா போச்சு. அட நாயே, நாங்க பிக்கப் பண்ணலாம்னு நினைச்சா நீ பிக்கப் பண்ண. போட்டாங்க. போலாமா? பார்ட்னர் என்ன அந்த பக்கம், எப்படி போறது? இந்த பக்கம். நீதான் அட்ரஸ் துப்பி தூக்கி போட்ட, என்ன பண்றது இப்போ? தெருவாலே வா. ஐயே, என்னப்பா காலங்காத்தால நம்மள வர சொல்லிட்டு கிளம்ப போய் சேர்ந்துட்டான் போட்டு. அன்னைக்கே பணத்தை தூக்க வேண்டியதாயிடுச்சே. பார்ட்னர், நான் சினிமாவில தான் ஊட்டியை பார்த்திருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். கொஞ்ச நாளைக்கு ஜாலியா ஜில்லுன்னு இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள கிளம்ப போயிட்டான். டோன்ட் ஃபீல் மா. வேண்டாமா? ஓகேப்பா, லெட்ஸ் கோ. என்னப்பா தமிழ்நாட்டு மியூசிக் போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க. ஆடாதீங்க பார்ட்னர், வேண்டாம், டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஐ டோன்ட் கேர், எவன் என்ன பேசாலும் எனக்கு கவலை இல்ல. மியூசிக் சவுண்ட் கேட்டாலும் நான் ஆடுவேன், அது என் பிளட்டோட பிளட் கலந்து விட்டது. இந்த ஊட்டுக்குள்ள இருக்க 2 ரவுண்ட் ஏத்திட்டு ஆடினா எப்படி இருக்கும்? ஏத்திட்டு ஆடு, கம்மியா கம்மு. இதுக்கு மேல ஆடாம இருக்க முடியாது. ஆடு. அச்சக், அச்சக், அம்மாளே, அச்சக். என்ன சொல்லிட்டு நீ ஆடிட்டு இருக்கிற? நானும் அதே பிளட் குரூப் தானே. போடு, அம்மாளே, அச்சக்கே, அம்மாளே. அல்லேக், 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 அக்கா, ஐயோ, அதுதான் ஆடுறதை நிறுத்துப்பா. அவரை நிறுத்த சொல்ல, அப்பதான் நான் நிறுத்துவேன். நிறுத்துவோம் போல இருக்கே. இந்த பயோ, அடிக்கிறது நிறுத்தியா? நீ வேற நிறுத்தியா? நிறுத்து, ஸ்டாப் இட். கந்தனுக்கு கடம்பனுக்கு எப்படி நீங்க அதை டீசென்ட்டா நடி. ஃபாலோ மீ. டீசென்ட்ட பத்தி நீ சொல்றியா? நிறுத்துக்கடா, நிறுத்துடா. வணக்கம். குட் மார்னிங் சார். சிங்க் ஆக மாட்டியா? குட் மார்னிங் ஆண்டி. வெரி குட் மார்னிங் ஆன்ட்டி. இப்ப மட்டும் சிங்க் ஆகுற? முடி நரைச்சாலும் பொம்பளை தானப்பா. ஏங்க யார் இவங்க? நான் சொல்லல, ராஜா ரஞ்சித் அவங்கதான் இவங்க. அவங்களா? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், இன்னைக்கே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிடுங்க. ஆமா, இது பெரிய ஆர்மி, டியூட்டில ஜாயின் பண்றதுக்கு. அம்மா, இதுவரைக்கும் நான் சினிமாவிலையும் கேலண்டர்லயும் தான் மகாலட்சுமியை பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அந்த மகாலட்சுமியை நேர்லயே பாக்குறமா. போட்டு தாக்குடா சாமி. Is it? யா, I look like Mahalakshmi. கிழவிக்கு லொள்ள பாடுறா. ஐயோ, எங்க கல்யாணத்தும் போது நீங்க பார்க்காம போயிட்டீங்களே, அப்ப நாங்க பிறக்கலைங்க. அது ஏன் தப்பு இல்லைங்க. அப்ப இவ ஜோதி லட்சுமி மாதிரி இருப்பா. ஐயோ, இப்ப மட்டும் என்ன, அவங்க மக ஜோதி மீனா மாதிரியே இருக்காங்க. Really? Yeah. I like you. Your wife? Yes. I like it. Nonsense. இந்த தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே. நீதான்டா அனுப்புன. ஏன்டா பழனிக்கே கேக்குற மாதிரி கத்துறீங்க? உணர்ச்சி வசப்பட்டு மேட்டர் லீக் பண்ணாதப்பா. நான் யதார்த்தமானவன்ப்பா. நான் மட்டும் என்ன கேப் மாதிரியா? அத நான் சொல்லணுமா? சித்தப்பா, இவர்தான் நேத்து ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாரு. ஏன்? அவனால நான் அடிச்சு போட்டேன், சும்மா கூட இவன் நின்னா. No. தம்பி, நீங்களா என் பொண்ணை காப்பாத்துனீங்க. அந்த முருகனா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வாங்க முருகா. சின்ன முருகனா பெரிய முருகனா? ரெண்டு முருகனும் வாங்க. அப்ப முருகாஸ். முருகா, கூலிங் கிளாஸ் கழட்டுற, முருகன் கோச்சுக்கு போறேன். முருகனை குளிர்ச்சியா பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் கூலிங் கிளாஸே போட்டிருக்கேன். கடவுள் விஷயத்துல காமெடி பண்ணாத, கழட்டுற. சரி, பாதி கழட்டுறேன். என்னையா முருகன் கொடுக்குற? காட் லாங்குவேஜ் பேசு. கண்டுக்காத. எப்படி சென்டிமெண்டா போட்டு அஸ்தனம் பாத்தியா? அசத்து. தம்பி, 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது திடீர்னு என் 3 நாள் நடக்க முடியாம போயிருச்சு. அப்ப முருகா, நான் பழனிக்கு நடந்தே வர அப்படின்னு வேண்டிட்டேன். அப்ப இருந்து 20 வருஷமா வருஷம் பழனிக்கு நடந்தே போயிட்டு இருக்கேன். ஏயா, 6 மாசத்துல எந்த குழந்தையாவது நடக்குமா? என்ன வேண்டுதல் இது? 20 வருஷமா எவனுமே கேட்காத கேள்வி. ஏன் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ற? 2 காம் ஃபாலோ பண்ணு. Okay. இவள நான் கொலைதானே பண்ண சொன்னேன், நீ காப்பாத்துறேன். நீ கூட தான் பழனிக்கு நடந்து போறேன்னு வேண்டிக்கிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் அதுக்கப்புறம் சொகுசா கார்ல ஏறி போயிருது இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க வந்து தங்கறது ஒரு சின்ன லீடியா. முருகா. இந்த முருகனா அந்த முருகனா? அடியேன் ரொம்ப நேரம் வெயிட்டிங். எனக்கு பிரசாதம் இல்லையா? இந்த பையையே வேண்டாம் முருகா. போற வழியில எவராவது வந்தா மூஞ்சில எடுத்து போடு. ஆன்ட்டி, நான் போயிட்டு வரேன். ஆன்ட்டி, மாமா போயிட்டு வர்றேன். ஜனங்களே போயிட்டு வர்றேன். போயிட்டு வரேன். வாங்க வாங்க. யோ, Baby. போனா தான் வர முடியும். இங்கேயே நிக்கிறிய போ. முருகா, ஏமாத்துறான். 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 பார்ட்னர், நல்லா கேட்டுங்க. நாளை காலையில 8 மணிக்கு பிரியா டென்னிஸ் ஆடிட்டு வருவா. போட்டிக்குள்ள கார் வந்து நின்னதும் நான் ஹார்ன் அடிப்பேன், நீங்க ரெடி ஆயிடுங்க. ஹாலுக்குள்ள பிரியா நுழைஞ்சதும் நீங்க அந்த லஸ்தரை கட் பண்ணி விடுறீங்க. அது அவ தலையில வந்து விழுவுது. ஆல் அவுட். கஷ்டப்பட்டு யோசிச்சு பிளான் சொல்றது நானு. நீங்க ஏதோ சொந்தமா யோசிக்கிற மாதிரி சீரியஸா தம் அடிக்கிறீங்க. மைண்ட்ல ஏத்திக்கிறேன். நாளைக்கு அவன் கூட வரும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே வா. ஏன்? லஸ்தர் ஓ மண்டையில் விழுந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல.
வர வர காயெல்லாம் பெருசாகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? ஊட்டி கிளைமேட். மகளே, இன்னைக்கு நீ செத்த. வெல்கம். வாங்க. இல்ல, நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கதான் இவ்ளோ பெரிய பார்க் இருக்கே, நீங்க எங்க பார்க் பண்ண போறீங்க? நைஸ் ஜோக், பட் யூ கோ ஃபர்ஸ்ட், ஐ கம் நெக்ஸ்ட். ஓகே. ஏன் இப்படி தள்ளி தள்ளி வரீங்க? இல்ல, என்ன இருந்தாலும் நீங்க முதலாளி, நான் தொழிலாளி, அதான் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றேன். Don't keep this distance, yeah. இல்ல, நமக்கு மேல ஒருத்தர் ரெடியா இருக்கான். ஏன் நின்னுட்டீங்க? இல்ல, கண்டம் தலைக்கு மேல இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி வரது? என்னது? இல்ல, இந்த ராக்கெட்டை உங்க ரூமுக்குள்ள விட்டு வந்துடலாமான்னு. ஓஹோ. You? Come on, yeah. எஸ்கேப்பா? ஐயோ, தப்பு தப்பா கட்டி கட்டி பிடிக்கிறானே. அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்துனீங்க, இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திட்டீங்க. அது வந்து என்னமோ நடக்க போகுதுன்னு ஏன் மனசு சொல்லிச்சு, அதான் தப்பா டச் பண்ணிட்டேன். ஆடா நான்சென்ஸ்ங்களா, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நானே பிரியாவோட வந்திருப்பேன். லஸ்தரை கட் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு பார்த்தா இவன் க்ளோஸ் ரேஞ்சுக்கு டச் ஆயிட்டானே. நாளைக்கு காலையில பிரியாவோட ஃப்ரெண்டுக்கு குன்னூர்ல கல்யாணம். தெரியும். பிரியா இந்த கார்ல தான் போவா. நான் போய் பிரேக்க புடுங்கி விட்டுறேன். அவ இந்த காரை ஓட்டிட்டு போய் எங்காவது விழுந்து சாவிட்டு மேட்டர் க்ளோஸ். நல்ல ஐடியா பார்ட்னர். நீங்க போய் கார்ல இருக்க பிரேக்க புடுங்கி விட்டுடுங்க, நான் இங்கே யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். யாராவது வந்தா என்ன அப்படியே விட்டுட்டு ஓடி போயிருங்க. சரிங்க பார்ட்னர். ஏன் பார்ட்னர், நம்ம பிளான் பிரியாவை மர்டர் பண்றது, உங்க பிளான் என்ன மர்டர் பண்றதா? அதெல்லாம் ஆண்டவன் செயல். நீங்க மனசை தளர விடாம புடுங்குங்க பிரேக்க. சரி பார்ட்னர். பார்ட்னர், பார்ட்னர், நான் பிரேக் கழட்டல. அட பிரேக்க நான் தான் கழட்டினேன், என்ன வெளியே எடுத்து விடப்பா. ஐயோ, கமான். என்ன பார்ட்னர், என்ன உள்ள அனுப்பிட்டு நீ வெளியே தூங்கிட்டு இருக்கிற? நைட் எஃபெக்ட் இல்லையா, அசந்து தூங்கிட்டேன். இதுக்கு நீ பெட்ரூம்லயே தூங்கிருக்கலாம். நல்ல ஐடியா தான். ஆமா, பிரேக்க புடுங்கியாச்சா? புடுங்கிட்டியா? வெடுக்குன்னு புடுங்கிட்டேன். இனிமே யானை கால்காரனே வந்து பிரேக் கட்டையில மிதிச்சாலும் வண்டி நிக்கவே நிக்காது. வெல் டன். டன். பல்ல புடுங்கின பாம்பாட்டம் பிரேக்க புடுங்கின கார் ரெடியா இருக்கு. காலையில சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா இன்னும் வரவே இல்ல. எப்படியும் பிரேக்க புடுங்கின கார்ல ஏறி போய் சாக போறா. சாகிறது கொஞ்சம் லேட்டா தான் சாகட்டுமே. நம்ம பிளான் சக்சஸ். கிளம்பி வரோம். இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மரம் கூப்பிட்டுச்சு, நாங்க பேசிட்டு இருக்கோம். மரம் கூப்பிட்டுச்சா? இல்ல, இந்த அழகான வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் டிஸ்டர்பா இருக்கேன்னு அத கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே. நீங்க ஒரு கை போடுங்க. அங்க இல்ல, இங்க போடுங்க. இங்க அமிக்கி போடு. போடு. அப்படி போடு. தள்ளி போடு. மரத்தை தள்ளியா என்ன தள்ளியா? சும்மா பாட்டி, கூட்டம் கோப்புல கை கால் படுறதா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. போடு. பாட்டி. எப்பா தம்பி, நீ வேற டென்ஷன் ஆகாத. என்ன பாக்குறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உங்க பேத்திய வித் சாரி லுக்கிங்க. அது சின்ன மகாலட்சுமி, நீங்க பெரிய மகாலட்சுமி. டோட்டல் ஃபேமிலி மகாலட்சுமியா? எஸ், யூ போத் ஃபாலோ மீ. பாட்டி, நான் ராதாவோட மேரேஜ்க்கு போயிட்டு வரேன். ஜாகிரதையா போயிட்டு வாமா. போயிட்டு எங்க வர்றது, அப்படியே போக வேண்டியதுதான். அதானே. பை பை. நீ தனியா போகாதேமா, துணைக்கு ராஜாவை கூட்டிட்டு போ. ஐயோ இல்லங்க, எனக்கு இங்க ரொம்ப வேலை இருக்குங்க. ஆடிட்டர் ஆபீஸ்ல போய் அக்கவுண்ட் பார்த்து, அக்கவுண்ட் ஆபீஸ்ல போய் ஆடிட்டர் பார்த்து போயிட்டு வந்து பாத்துக்கலாம்.
போயிட்டு வந்தாதானே பார்க்க முடியும். அங்கேயே பாத்துக்க. சொல்றேன் நீ போ ப்ளீஸ் வாங்க ராஜா. வேணாயோ. போமா. என்ன மாட்டி விடுறவங்களுக்கு அவ்வளவு போமா நீங்க. சந்தோஷம். போமா. போ ஜாலியா போங்க ரெண்டு பேரும். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். சாப்பிட்டு க்ளோஸ். ஃபுல் செட்டில்மெண்ட் நமக்கு தான். பாட்டி பாலை ரெடி பண்ண. பாய். 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 பாட்டி, ரஞ்சித்துக்கு குன்னூர்ல ஏதோ ஒரு அவசரமான வேலை இருக்குன்னு சொன்னாரு. அவரையும் வர சொல்லுங்க. நான் எப்ப சொன்னேன்? நைட் சொன்னீங்க. ஐயோ பொய்யே, நான் இந்த கார்ல போமா. ஐயோ பாட்டி, எனக்கு வேலை எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த தூண்ல நாய் மாதிரி கட்டி வச்சு 3 வேளை கஞ்சி ஊத்துங்க. ஆனா இந்த கார்ல மட்டும் ஏத்தி விடாதீங்க. கஞ்சிக்கு எதுக்குப்பா ஃபீல் பண்றேன்? கார்ல வா, பாலே ஊத்துவாங்க. அதான் நான் மாட்டேங்கிறேன். ஆண்டி, இவருக்குன்னு தனியா ஒரு கார் வைக்க முடியுமா? பெட்ரோல் செலவு என்ன ஆகுறது? அதானே நான் அப்ப பாட்டி, தள்ளுங்க, தள்ளுங்க. வேணாம் மரத்தையே தள்ளுங்க. பாட்டி, அவர் தள்ள முடியாதா? வேணாம் பாட்டி, தள்ளுங்க. பாட்டி. ஒண்ணாவே வந்தா ஒண்ணாவே போலாம். வாப்பா போலாம். ரைட். கொஞ்சம் ஸ்லோவா. ஏமா இவ்வளவு வேகமா போற? கொஞ்சம் மெதுவா போக கூடாதா? காலேஜ்ல நடந்த கார் ரேஸ்ல ஜெயிச்சு தானே இந்த காரையே வாங்கினேன். திஸ் இஸ் நைஸ் கார். வெரி ஸ்பீடா போகும்போது நாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதோட சேர்ந்து நம்மளும் போயிட வேண்டியதுதான். நீங்க தான் இப்படி பயப்படுறீங்க. அவரை பாருங்க எவ்வளவு தைரியமா இருக்காருன்னு. எஸ், நான் ரொம்ப தைரியமா இருக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? தங்குதிர வேண்டியதா? ஐயோ பிரேக் பிடிக்கல. இருந்தா தானே பிடிக்கிறது. அதான் பிடிக்காச்சு. ஐயோ ரோடு. ஐயோ கீழே தாங்கி இருக்கு. ஐயோ பாத்துமா பாத்தா. ஐயோ கூட்டத்தோட கூட்டமா போக வேண்டியதா இருக்கு. ஐயோ ட்ரம்பட் வர வாசிக்கிறாங்களே. மாப்பிள செத்தாண்டா. பார்ட்னர், அந்த ஆயுஸ் ரேகை கெட்டியா இருக்கு. என்னை நல்லா கெட்டியா பிடிச்சிங்க பார்ட்னர். ஆமா. ஐயோ மாலையை போட்டாங்களே. ஐயோ. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். ஐ, எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஐயோ பணத்தை தூக்குறவனும் பணமாக போறானே. யாரா நீ? தள்ளுறா. எங்க காருக்குள்ள வந்து விழுந்துட்டியா? யாரா நீ? ஐயோ போனா போனா. சொல்ல கேடா. டேய் என்ன விடுறா. பாட்டம் விட்டுறா. கப்பா. டேய் விடுறா. என்ன உன்னை விட மாட்டேன்டா நானு. இரு இரு இரு. ஆடாம நெத்தியை காட்டு. இன்னும் அந்த பழக்கத்தை நீ விடவே இல்லையா? பழைய பாதை. அவசரப்படாதடா, எல்லாம் சேர்ந்து போலாம். ஐயோ, குணத்தோட ஒரு நாள் பேட்டி கொடுக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆளாகி போச்சு. ராஜா, நீ யாரு பெத்த புள்ளையோ செத்து என்ன காப்பாத்துற. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். ஆடா நான்சென்ஸ்களா, மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டீங்களா? இப்படி செட் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா கார்ல ஃப்ரண்ட் சீட்ல நான் உட்கார்ந்து இருப்பேடா. டேய் தாடி, ஒரு பையனை பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு இருந்தா இப்படி வாய பொழுது பாக்குறியாடா? இங்க ஒருத்த பணத்தோட தொங்கிட்டு இருக்க, என்ன பார்க்க கூடாதாடா? டேய் பணத்தோட தானே தொங்குற, பணமா தொங்கல. அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு நான் தரமாட்டேன். ஏன்னா உன்னை அடக்கம் பண்ண போறதே நான் தான்டா. போட்டா எஸ்கியூஸ் மீ, என்னால தான் போக முடியல, நீங்களாவது போயிட்டு வா. ஏப்பா, உன்னை கொலை பண்ணுடான்னு கூட்டு வந்தா குடும்ப நடத்தலான்னு பாக்குறியா? யார கொலை பண்ணணும்னு வந்தனோ அவ என் உயிரை காப்பாத்திட்டான். இந்த உலகத்துல பணம் தான் பெருசு நினைச்சிட்டு இருந்த எனக்கு ஒரு பொண்ணோட அன்பு அதை விட பெருசுன்னு புரிய வச்சுட்டான். எப்ப தன்னோட மானத்தை பெருசா நினைக்காம என் உயிரை காப்பாத்தினாலும் அப்பவே அவளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏய் ரோமியோ, என்ன திடீர்னு ரொமான்டிக் டயலாக் பேச ஆரம்பிச்சிட்ட? உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? பிரியாவை மர்டர் பண்ணா 10 லட்சமோ 20 லட்சமோ தான் கிடைக்கும். ஆனா அவளையே கரெக்ட் பண்ணோம்னா மொத்த சொத்தையும் மங்களம் பாடலான்னு பாக்குற. இந்த சொத்துல ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம். ஆயுசு முழுக்க பிரியாவோட அன்பு மட்டுமே கிடைச்சா போதும்.
அவ குளிருக்கு போர்வையாகிற தகுதி எனக்கு இல்லைனாலும் அவ குளிர்காயிற நெருப்புக்கு வெறும் குப்பையாவது நான் இருப்பேன். என்ன டயலாக் குறான் பாடுறான், இப்படி பேசிட்டு அவளை மடக்கி இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க 2 பேரும் லவ்ஸ் பண்றீங்க. உங்க லவ்ஸை யாருனாலையும் பிரிக்க முடியாது, அப்படித்தானே? இத பாரு, உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு சொன்ன பிரியாவ அவ வாயாலேயே இந்த வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல வைக்கல. உன் பேரை மாத்திக்க போறியா? எதுக்கு? இந்த வயசுக்கு மேல பேரெல்லாம் மாத்திட்டு இருக்க முடியுமா? அட விடப்பா, அது என்னமோ சொன்னீங்க, குளிர்காயத்துக்கு குப்பையோ பழைய பேப்பராக, அது மட்டும் கன்ஃபார்ம். தெய்வமே, உன்னை விட்டு வச்சா நீ என்ன வேணாலும் செய்வ. ஊட்ட விட்டு என்னைய வெளியில அனுப்பு, ஊட்டியை விட்டு குளிர கூட வெளியில அனுப்பு. ஆனா நான் உன்னை விட்டு வைக்க போறதில்ல. க்ளோஸ் பண்ணிடுவியா? தீக்குச்சி அணைக்க ஃபயர் இன்ஜினா துப்புனாலே போதாது. நீ கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லவனா நடிச்சிட்டு இருக்க. கூடிய சீக்கிரமே உன் மேக்கப்பை கலைச்சு இந்த தாடி இப்படிப்பட்ட ஃப்ராடு பையன் அப்படின்னு பிரியா கிட்ட ப்ரூஃப் பண்ண சேலஞ்ச் போறேன். பண்ற? ஆனா ஒண்ணு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ பிரியாவோட நிழல கூட நெருங்க முடியாது. சேலஞ்சுடா. கையை நீட்டினா தானே பண்ண முடியும். ஏன் பாஸ், இவன் தான் உன்னை கொலை பண்ண வந்தான்னு பிரியாட்ட நீங்க பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த நிமிஷமே போட நாய வெளியேன்னு சொல்லிட்டு போகுது. நீங்க போய் எதுக்கு இதுக்கெல்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியே போடா நாயேன்னு சொல்லாதடா, வெளியே போங்கடா நாய்களேன்னு சொல்லு. ஏண்டா, இவன் தான் கொலை செய்ய வந்தான்னு பிரியா கிட்ட போய் சொன்னா, இவர் தான் கொலை செய்யவே எங்களை கூட்டு வந்தாரு நீ சொல்ல மாட்டானா? அப்புறம் 20 வருஷமா நான் போட்டுக்க திட்டமெல்லாம் என்னடா ஆகுறது? அவன் சொன்ன பிரியா நம்பிருமா? என்னடா கூறு கட்டவனாகிற? ஊர்வலத்துல பார்த்தது இல்லையா? பெத்த தாய் தகப்ப ஒரு பொண்ணை 20 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குவாங்க. ஆனா 20 நிமிஷத்துல பக்கத்து வீட்டு பையன் செட்டப் பண்ணி கொண்டு போயிட்டா இருப்பேன். காதல் டேஞ்சர் ஆனது எப்படி? கரண்ட் கம்பத்துல போட்டுருப்பானே 400 வாட்ஸ் டேஞ்சர்னு, அதை விட டேஞ்சர் லவ். அதனால ஐ லவ் யூன்னு சொன்ன அதே வாயால ஐ ஹேட் யூன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் பிளான், அதுக்கு தான் பிரைட். பார்ட்னர், கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க பார்ட்னர். தரையில நடக்கிறவன பாத்திருக்கேன், கொஞ்சம் லுல்லு அதிகமானா தலைகீழா நடக்கிறவனையும் பாத்திருக்கேன். இது என்ன பிளாட்ஃபார்மா? சோஃபா பார்ட்னர், இறங்குங்க பார்ட்னர். யாராவது கிராஸ் பண்ணா அவனை குனிய சொல்லி அவன் மேல கால் வச்சுதான் இறங்குவேன். இங்க குனிய பெருமாள் எவனா இருக்கீங்களா வந்து குனியறதுக்கு? பார்ட்னர், இந்த தாடியை கொஞ்சம் குனிய சொல்லுங்க, நான் கால் வச்சு இறங்குறேன். குழந்தை மாதிரி கெஞ்சுறாரு, கொஞ்சம் குனிங்களேன். கொலை செய்யறதுக்கு இந்த நாய்களை கூட்டு வந்ததுக்கு பேசாம நான் தற்கொலை பண்ணிருக்கலாம். என்னைய காதை கடிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா, நீ படி. படிக்கிற. பிரபல கோடீஸ்வரரின் மகள் கொலை. கொலை செய்தவர்களுக்கு வெறும் 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. கொலை செய்ய தூண்டியதோடு கொலைக்கு உடந்தையாக இருந்த பெண்ணின் சித்தப்பாவுக்கு தூக்கு. டேய், போய் குனிடா. என்ன சித்தப்பா அது? என்ன விளையாட்டு? இது வந்துமா பச்சை குதிரை தாண்டுற விளையாட்டு. மேனேஜர் தான் சொல்லி கொடுத்தாரு. ராஜா, நாம 2 பேரும் பச்சை குதிரை தாண்டுவோமா? இது ரொம்ப ரிஸ்க், இந்த விளையாட்டு வேண்டாம். நாம எல்லாருமே வீட்டுக்குள்ள விளையாடுற மாதிரி ஒரு இன்டோர் கேம் இருக்கு. வாங்க அதை விளையாடலாம். பசங்க ராணி சேர்ந்துருச்சு, கூட இருக்க ஜோக்கர் தான் இடைஞ்சலா இருக்கு. ஏப்பா கவித்திட்ட? ரம்மியே சேரலீங்க. ஆனா எனக்கு கையிலேயே ரம்மி. இதுதான் டிராப் கார்டு. இத நான் போட்டு பாப்பா எடுத்தது வையே, உடனே நீங்க 2 பேரும் அவுட். ஓஹோ, உங்க கேம் அந்த ரேஞ்சில போதா? இப்ப நம்ம விளையாட்ட பாருங்க. தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்க ஒரு சூப்பர் ரம்மி இதுதான். ஓபன் பண்ணட்டுமா? என்கிட்ட ஆல் இந்தியாவே கலக்கிற ரேஞ்சுக்கு ஒரு கார்டு இருக்குது. ஓபன் பண்ணட்டுமா? என்ன ஆளாளு கார்டு எடுத்து கவுத்துறானுங்க. நம்மள போலவே கார்டுல போட்டா வச்சு செட் பண்ணிருப்பானுங்களோ? இருக்கும்டா. நாட்டுல கோயில் இல்லாத ஊர் உண்டு, பள்ளிக்கூடம் இல்லாத ஊர் கூட உண்டு. ஆனா நம்மளுக்கு செட்டப் இல்லாத ஊரே இல்லையே. அப்ப யாரா இருக்கும்? உன் தங்கச்சியா இருக்குமோ? அவ கூட இப்படி வைக்கப்பட்டது இல்லடா. அவரு கடுக்கணும் ஏன் கிடைக்கிறீங்க? கார்டை போடுங்க. நானு டிராப். ஏன்? எனக்கு வந்து அமெரிக்காவில இருந்து அர்ஜென்டா ஒரு கால் வரும். கால் மட்டுமா வரும்? கை வரும், வாந்தி வரும், பேதி வரும். அமெரிக்காவில இருந்து வர்ற கால்ல இங்கிலீஷ்ல பேசணும். நீ வாமா. நான் விளையாடணும் சித்தப்பா. ஐயோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. வாமா. போ. சித்தப்பா, வைத்த கலக்கிருச்சா? அதுல என்ன போட்டாடா ஒட்டி வச்சிருக்கீங்க? நீ பாத்ரூம் போயிட்டு வா சொல்றேன். இந்த போட்டோவை பார்த்தேன்னு வையே, உன் லைஃப்ல பாத்ரூமே வராது. ஏன்பா, அது என்ன தமிழ்நாட்டையே கலக்கிற சூப்பர் கார்டு? கரெக்ட். இது சரி, உன் கார்டுல என்ன? இதுவும் ஆல் இந்தியாவை கலக்கிற கார்டு? ஆமா, திருப்பதி இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. இத பாக்கெட்ல வச்சுக்க, இதையும் பத்திரமா வச்சுக்க. இந்த கார்டை வச்சுதான் நம்ம அடுத்த சீனை மூவ் பண்ணணும். அப்படியா? அப்போ ஓகே. போட்டோ தமாஸ்காரன் பாக்கெட்ல தான் இருக்கு. இன்னைக்கு நைட் இருக்குடா அவனுக்கு ஒரு தமாஸ். நாட்ரா. இந்த சட்ட பாக்கெட்ல தான் நான் வச்சேன். இன்னும் இந்த நாத்தனாருது.
நீ அதை அங்க வச்சிருக்கிறியா? எங்க வச்சாலும் சரிடா, உன்னையவே ஒரே அமுக்குடா குப்பா. வில்லாதி வில்லா, உன்னை பிரியா கிட்ட மாட்டி விடுறதுக்கு மேட்டரே கிடைக்காம இருந்தது. ஆனா இப்ப தாடியும் லேடியும் சேர்ந்த போட்டோ கிடைச்சிருச்சு. சேட்டு கொலையார போட்டோவை நீ பிரியா கிட்ட காட்டினீன்னா இந்த போட்டோவை நாங்க பிரியா கிட்ட காட்டி உன் மான மரியாதை எல்லாம் வாங்கிடுவோம். எப்படி பிளாக்மெயிலா? யா, பழிக்கு பழி, நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். அப்பா இந்த போட்டோவை தயவு செய்து என் பொண்ணுகிட்ட காட்டிடாதப்பா. அந்த போஸ்ட் நல்லா இருக்கு, அப்படியே நில்லு. பாட்டர் பாட்டர் கொஞ்சம் இரு. அப்படியே அந்த பக்கம் போயிட்டு என்ன கும்பிடுற மாதிரி ஒரு இருக்கும். ஐடியாமா அது? வா கும்பிடு கும்பிடு. அங்க அவன் மேல கை போடுறான். அச்சே. என்னப்பா இது? யதார்த்தமா கை எடு போட்டு எடு கும்பிடு. கும்பிடு. கால்ல விழுந்தா நல்லா இருக்குமே. அப்படியா? கால் விடு. மூஞ்சி தெரியலப்பா. அப்படியா? இருந்தா தானே தெரியறதுக்கு. ஏப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட வேலை செய்றீங்களா இல்ல நான் உங்ககிட்ட வேலை செய்யறேனா? அதுல என்ன உனக்கு டவுட்? உட்கார்ந்திருக்க போஸ பார்த்தா தெரியல? ஏன் அங்க உட்கார்ந்த தலைமையில உட்காருங்க. ஐ எம் ரெடி. இடம் இருந்தா உட்கார மாட்டோமா? இத்தினூண்டு மண்டையில எத்தனை பேர் உட்காருது? சரி சரி, அதை விட அக்கௌண்ட்டுக்கு வருவான். ஏன் வரணும்? அக்கௌண்ட்ஸ பார்த்தா தெரியாதா? ஏகப்பட்ட கமிஷன் அடிச்சிருப்பீங்க போல இருக்கே. வீடே நம்மளுதுன்னு ஆயிடுச்சு, இல்ல சில்லற கமிஷன் இருக்கு. உன் பாக்கெட்ல நீயே திருடுவியா? உனக்கெல்லாம் அறிவே இருக்காதா? உன் ஃப்ரெண்டு தானே? என்னடா ஆன்ட்டி என்ன நோண்டி? பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டிட்டு வர சொல்லி எங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட். காரணம் முடிச்ச நாய் நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இத போட்டுட்டே அலையுது. சார் நீங்க போட்டுங்க சார். நீங்க கண்ணு தெரியாம தானே போடுறீங்க. பரவாயில்ல அது இருக்கட்டும். டேய் அந்த பணத்தை ராஜா கிட்ட கொடு, அவங்க கொண்டு போய் பேங்க்ல கட்டிட்டு வரட்டும். ஆன்ட்டி டேய் டேய் ஓவர் ஆக்ட் பண்ணாத, கொன்னே போடுவேன். பொட்டியை குடுறா. பார்ட்னர், பெட்டியை திறந்து உள்ள பணம் இருக்கான்னு பாருங்க. ஏப்பா என்ன ஏன்பா? எம்டி பாக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பணத்தோட ஓடிட்டாங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நீ என்ன ஆளு? ஓபன் த பெட்டி. பார்ட்னர் ஃபுல் கேஷ். என்ன அது எங்களமா நீ ஜென்டில்மேன் ஆயிட்டியா? க்ளோஸ் த பாக்ஸ். பெட்டி எடுத்து வேன்ல வைங்க. போங்க. யோ குறுக்க காரை வச்சுட்டு போனா எப்படியே போறது? போப்பா அப்படியே உட்கார, ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க. போங்கடி போங்க. ஓ, என்னது இன்ப அதிர்ச்சி? வீட்ல பெருசங்க தொல்லை தாங்க முடியல. ஆஹா. ஏதோ சைடுல ஓரம் கட்டணுமா, ஒரு டச்சிங் ஒரு கிஸ்ஸிங் கூட பண்ண முடியல. அதான் ஜாலியா ஒரு மொபைல் லவ் பண்ணலான்னு வந்தேன். இந்த பார், இந்த மாதிரிலாம் கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்காது. ஏன்? நல்ல டைட்டா கட்டி பிடி. ஓ ஓ ஓ ஓ. கியர் தானா சேஞ்ச் ஆகுது. வா, உப்புன்னு வேர்த்திருச்சுப்பா. இதுக்கே இப்படியா? இன்னும் எத்தனை ஐட்டம் இருக்கு தெரியுமா? ஐட்டம் ஐட்டத்தெல்லாம் நான் வந்து எல்கேஜிமா. ஆமா குழந்தை. ஆமா குழந்தைதான். அம்மா என்னமா ஆச்சு? கையில வேற கட்டு. அட பாவி, குழந்தை என்னடா பண்ண? ஐயோ நெஞ்சு வலிக்குதே. என்னாச்சு? கைய பாருங்க அங்கிள். ஐயோ இப்ப நான் கை பாக்குறது இல்ல, ஜாதகம் தான் பாக்குறேன். அட குழந்தை கைய பாருங்க அங்கிள். அம்மா பிரியா கையில என்னமா கட்டு? பாப்பா கையில என்ன பேண்டேஜ்? டேமேஜ். எப்படி? ஃபைட்ல. அம்மா மறுபடியுமா? ஹார்ட் ஃபெயிலியர். சொந்தத்துக்குலாம் தந்தி அடிங்க. ராஜா சும்மா இருங்க. இவர் பேங்க்குக்கு போகும்போது போர் அடிக்குதுன்னு நானும் கூட போனேன். வழியில 4-5 ரவுடிங்க காரை நிறுத்தி பணப்பெட்டியை புடுங்குறாங்க. இவர் அவங்க கூட சண்டை போட்டாரு. ஓ மை காட், அந்த ஸ்பாட்ல நான் இல்லாத போயிட்டேன். டேய் ஏற்கனவே நெஞ்சு வலியில் இருக்கே, கொல்லாத. சித்தப்பா ரவுடிங்க இவரை கத்தியால குத்த வந்தப்போ நான் குறுக்க போய் கத்திய புடிச்சிட்டேன். அதனாலதான். பிரியா மட்டும் இல்லனா நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். பணம் போனா போயிட்டு போதுமா? எப்படி எப்படி? ரெண்டு பேரும் உயிரோட வந்திருக்காங்கல்ல, அது போதும். அலெக் ஜெலக். பணம் எங்கேயும் போகல, அதை கொண்டு போய் பேங்க்ல கட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கு உண்டான ரசீது. நோ ஆன்ட்டி. Thank you sweet boy. எவன்டா குதிரை அவுத்து விட்டுவேன்? பார்ட்னர், என்னது திடீர்னு மாயாவி மாதிரி வரீங்க? நான் மாயாவி மாதிரி வருவேன், நீராவி மாதிரி வருவேன். பாப்பா வா ரெஸ்ட் எடுத்துக்க. வா. என்ன அப்படி பாக்குற? ஜெயிச்சிட்டு சந்தோஷப்படுறியா? என்னைக்கு நீ திருந்தி உண்மையிலேயே பிரியா மேல அன்பு காட்டுறியோ அன்னைக்குதான் நான் சந்தோஷப்படுவேன். சார் திருந்ததாவது என்ன பார்ட்னர்? கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் நல்ல சொல்றேன். நல்ல வார்த்தைகளை இவருக்காக எதுக்கு பார்ட்னர் வேஸ்ட் பண்ணோம்? கரெக்ட் பார்ட்னர். சார் நீங்க திருந்துவீங்களா சார்? அது எப்படி?
தமாசு இந்த வீட்லயே சரியா என்ன புரிஞ்சுட்டு ஒரே ஆள் நீதான். பின்ன ஆளை வச்சு அடிச்சு பணத்தை புடுங்கிட்டு ராஜாதான் திருநான்னு சொன்னா பாப்பாவுக்கு அவன் மேல வெறுப்பு வரும், லவ்ஸ் பிரிஞ்சிரும்னு நீ பிளான் பண்ண. உன் பிளான் ஆப்போசிட் எல்லாம் மாறிடுச்சு. அடி பாப்பா கையில எல்லாம் விழுந்திருக்கு. இனிமே தான லவ்ஸ் நெருக்கமாகும். இந்த தாடி நேர்ல பாக்குறத விட போஸ்டர்ல கொஞ்சம் சுமாரா இருக்கான்ல? துப்புறதுக்காகவே எச்சியை சேர்த்து வச்சிருப்பீங்க போல இருக்கு. இவன் மூஞ்சி எல்லாம் எச்சி தொட்டி மாதிரி தான் இருக்கு. ஆமா பார்ட்னர், இந்த தாடிக்காரன் தொல்லை தாங்க முடியல பார்ட்னர். பிளான் மேல பிளான் பண்ணி நம்ம எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவான் போல இருக்கு. அவனை பழி வாங்குறதுக்காக தான் இந்த ஐடியாவே. முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு பக்தி பலமா நடிக்கிறான் பார்ட்னர். இவனை தீ மிதிக்க வச்சு இவனுக்கு காலே இல்லாம பண்ணிடுறான். கரெக்ட். ஓட்டுறீங்க இங்கிலீஷ் பட போஸ்டா? இவனுக்கு மண்ட நிறைய டவுட் இருக்கு, கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பார்ட்னர். என்ன சார் கேட்டீங்க? இங்கிலீஷ் பட போஸ்டான்னு கேட்டேன். ஓ, இது உங்களுக்கு இங்கிலீஷ் படம் மாதிரி தெரியுதா? ஆமாங்க. அப்படியே திரும்புங்க சார். பாருங்க அம்மாவுக்கே சார், நல்லா பாருங்க திரும்புங்க. சார். என்ன சார் படிச்சீங்களா? அர்ஜுனா என்ன லாங்குவேஜ்? ஹிந்தி லாங்குவேஜ். என்னது? ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. ஏண்டா இப்படி மாத்தி மாத்தி படிச்சினா உன் மண்டையில எப்படி முடி முளைக்கும்? இந்த மண்டைய அப்படியே கொண்டு போய் சொரி நாய் கிட்ட கூட நக்கி வச்சிரும். சொரி நாய் நக்குனா முடி முளைக்குமா? ஓ, நாய்க்கு முளைக்கும், மவனை உனக்கு முளைக்கவே முளைக்காது. டேய் கண்ணா, நீ ரொம்ப அழகா இருக்கிற. நான் யாருக்குமே அட்வைஸ் பண்ணதில்ல, உனக்கு தான் பண்றேன். கேட்டு பொழைச்சுக்கா. இது கார்த்திகை மாசம். இந்த மண்டையோட நடு ஊருக்குள்ள போகாத. இதுல ஒரு ஓட்டையும் போட்டு எண்ணெய் ஊத்தி திரியும் போட்டு நெய் விளக்கு ஏத்திடுவாளுங்க. போடா. இந்த மாதிரி மண்டையனுங்க உங்களுக்காக வந்து என்ன மாட்டானுங்க. பண்றது வாங்க, இது பாருங்க. வரைக்கும் ஒரே ஒரு போஸ்டர் தான் ஒட்டிருக்கோம், இன்னும் ஊரு பூரா ஒட்டணும். தீமிதி விழா. பிரபல தொழிலதிபர் ராமநாதன் தீக்குண்டம் இறங்குகிறார். என்னன்னா நம்ம ராமநாத ஐயா தீக்குண்டம் இறங்குறாரு. ராமநாத ஐயா தன் பொண்ணுக்காக வேண்டிக்கிட்டு இருப்பாரியா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சித்தப்பா. டேய், என்னடா சொல்ற? ஒருவேளை நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சோ? தெரிஞ்சு போச்சு. நல்லா மாட்டிட்டீங்க. ஐ அம் அப்ரூவர். நான் அப்பவே சொன்னேன் வேண்டான்னு. கேட்டீங்களா? என் கையில பட்ட ஒரு சின்ன காயத்துக்காக நீங்க இப்படி முடிவு எடுக்கணுமா? நீங்க தான் வேண்டாம். நீங்க எனக்கு விளம்பரமே பிடிக்காதுன்னு எவ்வளவோ சொன்னீங்க. ஆனா நான் தான், அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அந்த உத்தம திருவிளக்க ஊரே தெரிஞ்சுக்கணும்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். என்னது போஸ்ட் அடிச்சு விட்டீங்களா? என்ன மன்னிச்சிருங்க சார். பிரியா மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம் இருந்தா அவங்க கையில இருந்த பெருங்காயம் ஆறுனதுக்காக நீங்க தீக்குண்டம் இறங்குறதா வேண்டிட்டு இருப்பீங்க. நான் தீக்குண்டம் இறங்குறேன். கன்ஃபார்மா நீங்க இறங்குறீங்க சார். உங்க தியாக திரு உள்ளத்துக்கு தீ மிதிக்கிறதெல்லாம் பூ மிதிக்கிற மாதிரி. சார், நெக்ஸ்ட் ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் உங்களுக்கு மகனா பிறக்கணும் சார். பிறந்துக்க இவர் உங்களுக்கு அண்ணன் மகளா பிறக்கணும் சார். அட சாமி, நான் பிறக்க மாட்டேன்டா. தீக்குண்டத்துல இறக்கி என்ன இப்படி பண்ணிட்டானுங்களே. ஐயோ ஐயோ. அடடடடடா. இவ்வளவு சீக்கிரமா நீ ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதா மாதிரி ஆவேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆமா, முன்ன எல்லாம் பாத யாத்திரை போவேன், இப்ப என்ன நகர யாத்திரை? பழனிக்கா திருப்பரங்குன்றத்துக்கா? மறுபடி குண்டத்திலேயே இறங்கலான் இருக்க. ஏற்கனவே வழி கொண்டு உன்னை குண்டத்துக்காரனுக்கு சேர்த்துக்க மாட்டானுங்களே. யோ, நக்கல் பேகம் பேப்பர் அடியா. ஏன் நீ பேப்பர் படிக்கலன்னா நாட்டுல எதுவுமே நடக்காதா, இல்ல பேப்பர் விக்காதா? பேப்பர் அடியா. போனா போகுது. இந்தா இந்தா. பா புஜி எடுத்துக்கா. கேட்ச் கேட்ச் கேட்ச்மா. கேட்ச். இந்தா பா 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 கேட்ச் 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 கேட்ச்மா. பா 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 பா. இந்தா பா கேட்ச் கேட்ச். யோ, கேட்ச் 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 கேட்ச். எப்படி இருக்கு தெரியுமா? நரி திராட்சை பழத்துக்கு தவறு மாதிரி இருக்கு. தப்பு தப்பு. பா பா புஜி பா 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 பா. குடுப்பா. இந்தா எடுத்துக்க. இந்த பேப்பரை பார்த்துட்டு அடுத்து என்ன பிளான் பண்ண போறியோ பண்ணி தோல. கை நல்லா கட்டும்டா. உங்களை கவனிச்சுக்கிட்டேன். போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிஎல்எக்ஸ் பாண்டியன் ஊட்டிக்கு மாற்றம். பிரபல போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிஎல்எக்ஸ் பாண்டியன் நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு மாற்றப்பட்டார். இவர் திடீரென ஊட்டிக்கு மாற்றப்பட்டுள்ளார். போலீஸ் கண்ல மண்ணை தூவுறதுக்காக கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணோம். கிரிமினல்ஸ் கண்ல மண்ணை தூவுறதுக்காக இந்த போலீஸ் யூஸ் பண்ண என்ன? டிஎல்எக்ஸ் பாண்டியா, உன்னை யூஸ் பண்ணி இந்த டாக்ஸை நான் கேட்ச் பண்றேன். இன்னும் ஒரே நாள் இப்படி நாருது, ரத்தம் கெட்டு போச்சு. இந்த குதிரையை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். ஊட்டி ரேஸ்ல ஓடும்போது பாத்திருப்பேன். பாண்டியன், டீலக்ஸ் பாண்டியன். ஏல, ரெண்டு கலரும் மாத்திட்டேன்ல. இந்த மூஞ்சி எங்கேயோ பாத்துருக்கேன்ல. கை எடுத்துட்டு பாருங்க, கவுண்டமணி மாதிரியே இருக்கும்.
இந்த மூஞ்சிங்க பாத்துருக்கேன்ல. அந்த கையை எடுத்துட்டு பாரு, அப்படியே பார்த்திவன் மாதிரி இருக்கும். யாருட்டுல உங்ககிட்டதால சாரமழை பெஞ்சா அதை புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு ஏறவில்லை இந்த டீலக்ஸ் பாண்டிய. அப்ப கோடை மழை பெஞ்சா கோட்டை அடிச்சுட்டு குப்புறப்படுத்துவாரு. கிண்டலால பின்ன சுண்டலால மெட்ராஸ்ல பேங்க்ல கொள்ளை அடிச்சுக்கிறீங்க, ஒரு சேட்டை கொலை பண்ணிக்கிறீங்க. இங்க வந்து யார் வீட்ல என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிக்கிறீங்களே. அதை நீயே கண்டுபிடில. யா ஸ்கவுண்டர். தேங்க் யூ. இப்போ போய் இந்த மேட்டர் வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்றேன். போடா போய் சொல்றா. ஓடுதான் அவன் யாருல? அவன் தான் எங்க பாஸ்ல. அவனை போய் புடில. சுடுல. எதையாவது ஒண்ணு சொல்லுல. புடிச்சு சுடுல இல்லாட்டி சுட்டு புடில. ஏய் ஓடாதவே நில்லுவே. இல்ல என்ன கையை கீழே வச்சிட்ட? குற்றவாளியை முழங்காலுக்கு எல்லாம் சொல்றோம்ல, அதான் சட்டம். எல்லாரும் ஓடி. ஐயோ கிழவு கழுத்துல குண்டு வாங்கிட்டால. என்ன மாட்டி விட்டு போயிட்டீங்க. கிழவு சாதிச்சானல வேற போயிடுச்சால. ஐயோ எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவர் உயிரை தான் காப்பாற்ற முடிஞ்சது, குரலை காப்பாற்ற முடியல. குரலை காப்பாத்த முடியலையா? ஆமா, இவர் பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம். ஒரு நாளைக்கு 7 பாட்டு பாடி கிழிச்சிட போறாரு. தொண்டையில பாஞ்ச தோட்டா தொண்டையிலேயே இருக்கு. இனிமே இவரால பேசவே முடியாது. சாரிங்க. பெரிய சொல்லின் செல்வரு. பேசிட்டாலும் பேச்சு வன்மையில நாட்டையே திசை திருப்பி விட்டுருவான். இவெல்லாம் என்னைக்கு பேசி இருக்கிறான்? அப்படியே பேசினாலும் செல்படுக்காத காரு மாதிரி டுரு டுருன்னு உருமுவான். ராஜா, தாத்தாவுக்கு இப்படி ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும்? இவருக்கு தானே தெரியும். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? என்னப்பா அது? இல்ல, இந்த குருவி சுடுற கூட்டம் இல்ல, அவங்க ஊருக்கு வெளியில ஒரு கூடாரம் போட்டிருந்தாங்க. கூடாரம் போட்டு என்ன பண்ணாங்க? கூடாரம் போட்டிருந்தாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள தாத்தா போய் அங்க ஒரு சின்ன பொண்ணு இருந்தது ஆண்டி, அதுகிட்ட கூட சிலுமசம் பண்ண ஆரம்பிச்சாரு ஆண்டி. அங்கேயும் போய் ஒரு வேலையை காமிச்சிட்டாரா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறுமிஷங்கள் பண்ணதுனால அவங்களோட பெரிய துப்பாக்கி எடுத்து டுமில் 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 சுட்டாங்க. ஆமா ஆண்டி. என்னப்பா ஃபீலிங்ல பேரை மாத்திர? ஆண்டி ஆண்டி, இவர் பண்ண வேலைக்கு தொண்டையில சுட்டு கூடாது. மண்டையா? இது மண்டையா? பரதேசி திருவோட்ட கவுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஏன்பா நக்கல் பண்ற இடமா இது? ஃபீலிங்ஸ் பண்ற இடம்பா. லேடிஸோட ஃபீலிங்ஸ் நோட் பண்ணு. Okay. அவ்வளவு பெருசா நோட் பண்ணாத, அங்க இருந்தே நோட் பண்ணு. ஆண்டிமா, இவரால ஒரு சின்ன ஃபீலிங் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. பழைய செருப்பு கடிச்சிட்டா கூட ஓன்னு அழுதுவாரு. பாரு. ஓன் அழியா? ஐயே, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் தேவை. எல்லாரும் வெளியில போங்க. நாங்க வெளிய போயிட்டா மட்டும் பொழைக்க போறோம். வெளியில போங்கன்றல. போய் சொல்றாங்கல்ல, வா போலாம். ஏய் ஸ்டூபிட், வெளிய போ. நர்சம்மா கோவிச்சுக்கிறாங்க. ஒரு துப்பாக்கில எத்தனை தோட்டா இருக்கும்? அண்ணாச்சி 6 குண்டு இருக்கு அண்ணாச்சி. ஆனா டிபார்ட்மெண்ட்ல உனக்கு கொடுத்த இந்த துப்பாக்கியில 5 குண்டு தான் இருக்கு. இன்னொன்னு எங்க? அந்த இன்னொன்னு. டேய், மொத்தம் 6 குண்டு, 5 இங்க இருக்கு. இன்னொன்னு எங்கடா? அண்ணாச்சி அது இன்னொன்னு. டேய், அந்த ஒண்ணுதான் இதுன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாதடா. பல வருஷமா நான் இதே டென்ஷன்ல இருக்கிறேன். சொல்றா. அவன் தொண்டையில இருக்க அண்ணாச்சி. யாரு தொண்டையிலடா? ஊட்டி உலகம் இருக்கான்ல, அவன் தொண்டையில இருக்க அண்ணாச்சி. பொதுவா குற்றவாளி தப்பிச்சு ஓடுனா டைய தூக்கிட்டு முதல்ல வானத்தை பார்த்து சுடணும். ரெண்டாவது டைய தூக்காம முழங்கால கீழே சுடணும். அதை விட்டுட்டு நீ தொண்டையில சுட்டிருக்கியடா. சோ EPCO 555 படி இது ஒரு திட்டமிட்ட கொலை. பார்ட்னர், என்ன 555 சிகரெட் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஏதோ டக்குன்னு வாயில வந்தது, கப்புன்னு ஊதிட்டேன். ஆமா, ஊட்டி உலகம் தான் சாகலையே. சும்மா ஒரு பில்டப் பண்ணேன். பண்ணு. சோ இந்த கொலைக்கு ஒரே சாட்சி, ரெண்டே சாட்சி, த கிரேட் டாடா பிர்லா. டிசைட் மேன். ஒன்னு தூக்கல தூங்குறியா இல்ல தூத்து குடிக்க போறியா? அண்ணாச்சி, நான் தூத்து குடிக்க போய் கிறிஸ்டல் வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கிறேன் அண்ணாச்சி. கிறிஸ்டல்னா? அண்ணாச்சி உப்பு கிறிஸ்டல் தான் சொல்லணும் அண்ணாச்சி. ஏன் உப்புடு சொன்னா கரைஞ்சிருவேடா? உப்பு கட்ட பையனே. ஐயோ, விடுங்க. நான் செத்து போயிருவான்னு பார்த்தா எழுந்துச்சு உட்காந்து எழுதுறானே. நம்மளை பத்தி எழுதுவானோ? நமக்கு தான் எழுத படிக்க தெரியாது. யோசிச்சு எழுதுறானே. நம்மளை போட்டு கொடுத்துருவானோ? பெரிய கதையாசு மாதிரி யோசிச்சு எழுதுறான்டா.
வைக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கடா. ஐயோ என்ன கைய புடிச்சிருக்கேன் வந்து காப்பாத்து. என்னம்மா ஆச்சு? நம்ம எல்லாம் ஒரே யூனியன் தான். ஆமா. ஸ்ட்ரைக் பண்ண ஒண்ணா பண்றோம். நான் ஒரு நர்ஸ், என்ன கைய புடிச்சு ரேப் பண்ண கம்பல் பண்றா. விடாதீங்க, அடிங்க. இந்த கை இருந்தா தான் எழுதுவேடா. இன்னொரு கை உனக்கு எதுக்கு? எதையும் ஓடி ஓடி. சாமி சாவி கற்ப வந்துருக்க சாமி. டேய் ஸ்டாப். இது என்ன கோயிலா சாமி சாமிங்கற? எங்கடா வந்த? சாமி பெரியவக்கு மாசுக்கு ஒரு தவக்கா நரிக்கும் பிள்ளைக்கு கொண்டு வந்து கொடுப்பது சாமி. அதை தான் கொண்டு வந்திருக்க சாமி. டேய் நரிக்காதடா கொம்பு. நரி நீ பாத்திருக்கியா? இல்லைங்க சாமி. நானும் பாக்கல. எத்தனை வருஷமா ஜனம் கேட்டு இதையே சொல்லி ஏமாத்துவீங்க. இது என்னடா செய்ய? இந்த லேகித்த பால்ல கலந்து சாப்பிட்டா உடம்பு சும்மா ஒரு முறுக்குங்க சாமி. அது மட்டும் இல்ல சாமி, எத்தனை வயசானாலும் வயசு புள்ள மாதிரி சாமியா. அதான் கிழவ பொம்பளை பின்னாலே சுத்துறா. அத கொண்டா. இத வச்சு இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். காசுங்க சாமி. இந்தா இது பூனை கொம்பு லேகியம். இத சாப்பிட்டா தலை கிர்ன்னு சுத்தி இங்கேயே பொத்துன்னு விழுந்துருவேன். ரெண்டுக்கு டாலி ஆயிடுமா? தேங்க்ஸ் சாமி. நம்ம பிராடுகன்னு தெரிஞ்சா வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. நம்ம இந்த வீட்லயே இருக்கணும்னா ஒன்ன பால்ல கலந்து பிரியாவுக்கும் பார்ட்னருக்கும் கொடுத்து ஒண்ணு சேர்த்துட்டா நம்ம இந்த வீட்லயே பர்மனண்டா செட்டில் ஆகிடலாம். தேங்க்யூ லேகியம். தேங்க்யூமா. தேங்க்யூ ராஜா. ரெண்டு டம்ளர்ல கலக்குனா அடிமை பெண் படத்துல வர்ற மாதிரி கிளாஸ் மாறி போச்சுன்னா டேஞ்சர். எல்லாத்துலயும் கலக்குவோம். ஆனதாகட்டும். என்ன அதுக்குள்ள கை கழுவுறீங்க? உடம்ப பாத்துக்குங்க. உடம்ப பாத்துக்குங்க. அம்மா பாலுங்கோ. ராத்திரில பால் காரணா? ஏன் பகல்ல பால்கார வந்தா தான் குடிப்பீங்களாக்கோ? பால் கொண்டு வரேன். சமையல்காரங்க. ஆண்டி அவன் குளிர்ல கோட்டை அடிச்சுட்டு குப்புற படுத்துக்கிட்டான். அவனை போய் நோண்டி எழுப்பணும். அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஆண்டி என்ன நீங்க அண்ணியனாவே ட்ரீட் பண்றீங்க. இது யாரு வீடு? நம்ம வீடு தானா? ஏன் பார்ட்னர்? நம்ம வீடா? என்னது திடீர்னு இப்படி ஒரு அட்டாச்மெண்ட்? ஆமா பார்ட்னர், இது நம்ம வீடு, நம்ம டேபிள், நம்ம தட்டு, நம்ம பழம், நம்ம ஐட்டம். நோ, அது மட்டும் நம்ம ஐட்டம். மீதி ஐட்டத்தெல்லாம் நீங்க கவர் பண்ணுங்க. சரி, இந்த ஐட்டம் சாப்பிடுங்க. இந்தா சாப்பிடுங்க. நைனா சாப்பிடுமா. உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது. ஓகே, செட் ஆயிருச்சு. பார்ட்னர், எனக்கு கூட ஜிவ்வுன்னு ஏறிடுச்சு. ஏறிட்டு சரிகம பதனி சனி தப்ப மகரித. உங்களால மானம் போகுது. சேர்ந்துருங்க, சேர்ந்துருங்க. உங்களை கைய மட்டும் ஒடிச்சிருக்க கூடாது. குருவிக்காரி, நர்ஸு, வேலைக்காரி ஒட்டி பாக்கி விடாதீங்க. உங்களை வெளியிலேயே நடமாட விடக்கூடாது. உள்ள வச்சு பூட்டுறேன். வாங்க வாங்க. ஒடிஞ்ச கையில என்ன டாட்டா? நல்லா லவ் பண்ணீங்கப்பா. ஒரு பர்த்டே கேக் ஊட்டியில கிடைக்காதா? இதுக்காக கோயம்புத்தூர் போய் ஊரையும் ஒரு சுத்தி சுத்தி இவ்வளவு பெரிய கேக் வாங்கிட்டு வந்திருக்க. என்ன லவ் பாது? பார்ட்னர், இது என் பிரியாவுக்கு நான் கொடுக்க போற பர்த்டே பிரசன்டேஷன். கேக்க பார்த்தே அசந்துறணும். நான் அசர மாதிரி என்ன ஒரு பார்ட்டி பிக்கப் பண்ண மாட்டேங்க. அதுக்கெல்லாம் மச்சம் வேணும் பார்ட்னர். மச்சமா எண்ணிக்கிறியா? எண்ணிக்க. மூடுங்க மூடுங்க, கண்ணு பற்ற போது. வாங்க.
ஏன் இப்படி அலையற? குளிர்ல லவ் பண்ணாம ஒண்ணும் பண்ண முடியலம்மா. அதுக்கு நீ ரொம்ப ஓவரா போற. ஒரே ஒரு தடவை பார்ட்னர், இந்த பார்சல கொண்டு ரூம்ல வைங்க. நான் கொஞ்சம் லவ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நீங்க போய் லவ் பண்ணுங்க, அப்புறம் நான் போய் லவ் பண்றேன். நோ, சாரி, தட் இஸ் மை மிஸ்டேக். யுவர் ப்ராப்பர்ட்டி, நீங்க போய் லவ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் வந்தா என்ன கூப்பிடுங்க, நான் வந்து கிளியர் டவுட்டா? 64 ஐடியாஸ் அப்படியே அடக்கி வச்சிருக்கேன் எங்க பாக்கெட்லயே. ஹெல்ப் பண்ற மாதிரி கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா ரொம்ப விவரமா இருக்கானுங்க. புஜ்ஜி. Hi, darling. ஆமா, எல்லாம் இப்படித்தான். ஒழுங்கு பையன் மாதிரி ஓரமா ஒதுங்கி உட்காருவீங்க, அப்புறம் சடனா பக்கத்துல வந்து உட்காருவீங்க. சேச்சே, நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுமா. ஐ எம் a குட் பாய். புரிஞ்சுக்காத ஜென்மம். நீங்க வேணா பாருங்க, டக்குனு என் பக்கத்துல வந்து உட்கார போறீங்க. இவ இப்படி அழுத்தி அழுத்தி சொல்றத பார்த்தா பக்கத்துல போய் உட்காரணும் போல இருக்க. டிங் 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 டிங். சச்சாங். நெக்ஸ்ட் என்ன கட்டி பிடிக்க போறீங்க? நோ நோ, ஐ எம் a disciplined boy. பேசிக்கிட்டே கட்டி பிடிக்கத்தான் போறீங்க. இதுக்கு மேலயும் கட்டி பிடிக்கலனா சந்தேகப்படுவா. உங்க லிப்ஸ் துடிக்கிறத பார்த்தா ம், அடுத்து கிஸ் பண்ண போறீங்க. எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல, இது ரொம்ப மீறின வேலையா இருக்கு. ம். ம். போதுமா? இப்ப இது போதும். ம். நாளைக்கு என் பர்த்டே. என்ன பிரசன்ட் பண்ண போறீங்க? கேக். வெறும் கேக் தானா? பிரியா, பிறந்த நாள் அன்னைக்கு ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் ஒவ்வொரு பரிசு வாங்கி கொடுப்பாங்க. ஆனா பிறந்த நாள் கேக்க மட்டும் அந்த குழந்தையோட அப்பா அம்மா தான் வாங்கி தருவாங்க. உனக்கு அப்பா அம்மா இல்லாதனால இந்த பிறந்த நாளைக்கு அந்த கேக்க நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ப்ளீஸ், இந்த கேக்க தான் நீ கட் பண்ணணும். ஓகே? பக்கத்துல போய் உட்காரணும் போல இருக்க. டிங் 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 டிங். சச்சாங். நெக்ஸ்ட் என்ன கட்டி பிடிக்க போறீங்க? நோ நோ, ஐ எம் a disciplined boy. பேசிக்கிட்டே கட்டி பிடிக்கத்தான் போறீங்க. இதுக்கு மேலயும் கட்டி பிடிக்கலனா சந்தேகப்படுவா. உங்க லிப்ஸ் துடிக்கிறத பார்த்தா ம், அடுத்து கிஸ் பண்ண போறீங்க. எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல, இது ரொம்ப மீறின வேலையா இருக்கு. ம். ம். போதுமா? இப்ப இது போதும். ம். நாளைக்கு என் பர்த்டே. என்ன பிரசன்ட் பண்ண போறீங்க? கேக். வெறும் கேக் தானா? பிரியா, பிறந்த நாள் அன்னைக்கு ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் ஒவ்வொரு பரிசு வாங்கி கொடுப்பாங்க. ஆனா பிறந்த நாள் கேக்க மட்டும் அந்த குழந்தையோட அப்பா அம்மா தான் வாங்கி தருவாங்க. உனக்கு அப்பா அம்மா இல்லாதனால இந்த பிறந்த நாளைக்கு அந்த கேக்க நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ப்ளீஸ், இந்த கேக்க தான் நீ கட் பண்ணணும். ஓகே? இந்த விஷத்தை ஊட்டி பாம்பு பண்ணையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு சொட்டு விஷத்தை கலந்தீங்க, ஒரு குடும்பமே காலி. விஷத்தை வாங்கிட்டு வர சொன்னதே நானு. என்கிட்டயே கதை அழகிறியா? நாளைக்கு இந்த விஷங்கள் அந்த கேக்க பாப்பா லவ்வோட ராஜாவை கூட்டுவா, அதே லவ்வோட ராஜா அவளுக்கு கூட்டுவா. 2 பேரும் சேர்ந்தே சொர்க்கத்துக்கு போகணும். எட்ட குறா. மாமா, பிரியா ராஜா மேல ஆசைப்பட்டது உங்ககிட்ட சொல்லல, அது தப்பு தான்.
அதுக்காக ஜனங்க முன்னாடி இப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா? குடும்பமான கெடுற மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு தான் உங்களை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சேன். மறுபடியும் இங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? தாத்தா, உங்களுக்கு வயசாச்சு தவிர கொஞ்சம் கூட அறிவில்ல. உங்க யாருக்கு பிடிக்கலனாலும் சரி, நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்குவேன். Come on, ராஜா. Please, கூட்டுங்க. ராஜா என்ன தயங்குற? உங்க 2 பேர்ல ஊட்டிக்கே தெரியுமா? கேட்க வேண்டி ஊட்டு 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 ஊட்டு. டேய், இங்க என்ன டென்னிஸ் மேட்ச் நடக்குது? குறுக்க பூந்து பந்து தட்டுற மாதிரி கேட்க தட்டி தட்டி விடுறீங்க. சாரி சார், தாத்தா சார் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்பிடுவோம் சார். நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல டென்ஷன் உண்டாக்குறாரு. மாமா 4 பேருக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கிறதுக்காக மன்னிச்சுங்க. அத்தை தப்பா நினைக்காதீங்க. டேய் மாமா ஓடுவ ரூம்ல போட்டுக்க. போறேன் ரைட் சீன்ல மட்டும் நாம கண்டுக்கணும். ஏண்டா ஃபைட் அங்க நடக்குது, நம்மால ஒருத்தர் இங்க நிக்கிறானா? ஏண்டா பரதேஷ் நாய பயமா இருந்தா சொல்றா, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண பண்றேன்? ஹெல்ப் பண்ணட்டுமா பல் பண்ணட்டுமான்னு புருஸ்லிக்கே ஃபைட்டிங் கத்து கொடுத்தவன் நான்டா. நொண்டி நாய் மாதிரி தப்பும் போது உனக்கு இவ்வளவு உள்ளா? என்ன யோசிக்கிற? நல்லவனா இருந்தா விட்டுறலாம். இவன் வில்லன் தானே, போய் சுடு. டேய் நில்றா. இந்த மிருகத்தை சுட்டு துப்பாக்கியை கேவலப்படுத்த நான் தயாரா இல்ல. அப்ப கல் எடுத்து அடிச்சு காட்டுக்குள்ள துரத்திட்டு வா. கரடியோட கரடியா திரியட்டும். பெட்டர் அப்படியே பண்ணுங்க, சின்ன கல்லாதீங்க. ராஜா, சித்தப்பா, இந்த சொத்துக்காகத்தானே என்ன கொலை பண்ற அளவுக்கு போயிட்டேன். எல்லா சொத்தையும் நீயே வச்சு அனுபவிச்சுக்க. வாங்க ராஜா. உன்னை தண்டிச்சு குற்றவாளி ஆக்குறத விட மன்னிச்சு மனுஷன் ஆக்கலான்னு பாக்குறேன். இந்தா இனிமையாவது மனுஷனா இருக்கு. ஏய் நில்றா. தோட்டம் இங்க இருக்கு. பார்ட்னர் பாத்தியா, துப்பாக்கி கைக்கு போறோம்னு ஜலாக் வேலையெல்லாம் காட்டினா அதுல குண்டு இல்லன்னு தெரிஞ்ச உடனே பம்பராம்பாரு. எப்படி இனிமேல் நாம இந்த ஊருக்குள்ள போக முடியாது. இந்த காலி துப்பாக்கி காட்டி வீரப்பனோட செட்டில் ஆயிருவோம். டேய் டேய், வீரப்பனா தெரிஞ்சிட்டு இருக்கான், அவனையும் போய் கெடுத்துறாதடா. Cheers. கலரை பார்த்து தப்பா நினைக்காதீங்க, இது பால் இல்லாத டீ. நீ சொன்னா மட்டும் ஜனங்க நம்பிடுவாங்களா? டீ யாரு குடிப்பா? ஏய், டேய் பிட்பாக்கிட்டா. சந்தேகமா? எப்படியாவது பண்ணி டாடா பிர்லா ரேஞ்சுக்கு வரணும். என்னது டாடா பிர்லாவா? டாடா பிர்லா ஆகணும்னு நினைக்கிற தப்பு இல்ல, ஆனா உழைச்சு டாடா பிர்லா ஆகணும். நாங்களும் உன்ன மாதிரி தான் பண்ணி டாடா பிர்லா ஆகணும்னு நினைச்சோம். என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? இத பத்தி சொல்லணும்னா மறுபடியும் 1வது ரீல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால இந்த படத்தை நீ ஒரு தடவை பாத்துரு. அது என்கிட்டயே சொல்றியா? நீ தானே இந்த படத்தோட டைரக்டர்.